நிமிஷம். இப்ப நாம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று நடைபெறக்கு இருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கில் ஆன்லைன் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு விருந்தினர், நமது மருதமலை குருஜி ஐயா அவர்களை முதலில் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் வணக்கம் ஐயா. அதே போல நமது இந்த நிகழ்விற்கு பல்வேறு நம்ம ஜோதிட துறையிலேயே சிறப்பு பெற்ற நிபுணர்களோடு உள்ள இருக்கிறீங்க. அவர்களையும் மற்றும் ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், குருமார்கள் மற்றும் எங்களை போன்ற இன்னும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய நமது ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வருக வருகன்னு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்கின்றோம். இதில் முதல் நிகழ்வாக முதலில் கடவுள் வாழ்த்து. ஐந்து கரத்தினை யான முகத்தினை இந்தி இளம்பிறை போலி வீற்றினை நந்தி மகந்தினை ஞான குழந்தினை புத்தியில் வைத்து போற்றுகின்றேனே. ஓம் ஹஸ்தி ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பையச்ச ராகவே கேதவே நம. அடுத்தது இன்றைய பஞ்சாங்கம் வாசிக்கிறது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் திவ்ய தர்சினி அவர்கள் இன்றைய பஞ்சாங்கத்தை வாசிக்கிறாங்க. மேடம் வாசிங்க. சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் இன்று தை 20 நாள் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபட்ச வளர்பிறை பஞ்சமி, கரணம் பாலவகரணம், நட்சத்திரம் உத்திரட்டாதி. நன்றி. நன்றி நன்றிங்க மேடம். அடுத்தது இப்ப நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினுடைய சிறப்பான நமது ஜோதிட கருத்துக்களை இப்ப நம்ம கேட்க போறோம். அனைவரும் மியூட்லயே இருங்க. கேள்விகள் கேட்கும் போது ஐயா ஏதாவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்றதா இருந்தா மட்டும் மியூட்டை எடுத்துட்டு நம்ம பேசலாம். ஏன்னா வளமான வாழ்க்கைக்கு வெற்றியின் சூட்சமங்கள். ஏன்னா ஒருத்தர் வளமா வாழணுங்கிறது தான் எல்லாத்துடைய ஆசையாவும் இருக்கும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அந்த ஆசைகளுக்கு வெற்றி வேணா, வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கையில சகஜம்தான். அந்த வெற்றி அப்படிங்கிறது பார்த்தோம்னா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கனி. ஆனா தோல்விங்கிறது நம்மளால அதை தாங்கிக்க முடியாத ஒரு இதா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் வெற்றி தோல்வி எப்படி மேடு பள்ளம்னு இருக்குதோ அதே போல வெற்றியும் தோல்வி இருக்கும். ஆனா தோல்வியே ஒருத்தருக்கு தொடர்ந்து வந்தா துவண்டு போய் வாழ்க்கையில கேள்விக்குறியாகி இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க. ஆனா அதே சமயம் நமக்கு வெற்றியை நம்ம எப்படி பிடிக்கணும், எப்படி நம்மளுடைய சூட்சமங்களை அறிஞ்சு நாம அதை வாழ்க்கையில எப்படி நாம வெல்லலாம், அது மாந்திரிக ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் நம்ம ஜாதக ரீதியாகவும் நம்ம எப்படி அதை வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பத்தி தான் ஐயாவோட அனுபவ ரீதியாகவும் அவர் மூலியமா அவருடைய வாக்கு சித்தி மூலியமா நிறைய பேர் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில ஐயா மூலியமா நாமளும் ஒரு சில சூட்சமங்கள் நாம அதை தெரிஞ்சு இன்று நமது குரு உபதேசத்தின் மூலியமா நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையறதுக்கு உண்டான ஒரு வழி இன்று நமக்கு கிடைக்குது. அவரவருடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம மனதில் உள்ள போய் ஐக்கியமாகணும்னா குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் அது உள்ள ஏத்துக்கும். இல்லைன்னா இங்க ஐயா சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம மனசு என்ன ஆகும்னா, நாளைக்கு என்ன இஎம்ஐ கட்டணுமா, நாளைக்கு இந்த ஊருக்கு போகணுமா, இல்ல இங்க யாராவது வராங்களா, மனசு அதுதான் ஓடும். அப்படி ஓடிச்சுன்னா ஐயா சொல்ற விஷயம் நம்ம உடல் தான் இங்க இருக்குமே தவிர நம்ம ஆத்மா இங்க இருக்காது. அப்ப அந்த விஷயம் நமக்கு ஏத்துக்காது. அப்படிங்கிறப்ப நம்மளால அந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாது. அதனால எல்லாருமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் என் வாழ்க்கையில நான் நடைபெறத்துக்கு உண்டான வழியை எனக்கு காட்டு கடவுளேன்னு நீங்க வேண்டிட்டு ஒரு நோட்டு பேனாவோட உட்காருங்க. கண்டிப்பா ஐயா சொல்ற விஷயங்கள் மூலியமா அடுத்த தடவை ஐயாவை சந்திக்கும் போது, ஐயா நீங்க சொன்னீங்க இதை நான் செஞ்சேன், எனக்கு இது சக்சஸ் ஆச்சுன்னு நம்மளுடைய ஃபீட்பேக் நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ரெக்கார்டிங்ல யூடியூப் சேனல்ல நமக்கு வரும். திரும்ப கூட நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். ஐயா வாங்க,
வந்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் எங்களுக்கு வாரி வழங்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜோதிடத்துல ஆண்கள் வந்து இன்னைக்கு வர்றது வந்து சாதாரண இல்ல, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு செய்யறாங்க, ஒரு இது ஜோதிடத்துல வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நீங்க நல்லா பண்ணணும், நீங்க நல்லா வளரணும், உங்களுடைய அமைப்பு நல்லா வளரணும், நீங்க எல்லாரும் பேரும் புகழோட நல்ல ஒரு இது நிலைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் பண்ணுமோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன உடனேயும் நம்ம இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் கருத்தரங்க ஐயாவோட இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம மனசார வாழ்த்துறது வந்து எந்த ஒரு அதாவது பொறாம ஈகோ எந்த இது இல்லாம செய்யக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தையும் குருவும் தான். நம்ம சிஷியர் நல்லா இருக்கணும், ஏணிப்படியா ஒரு வாழ்க்கையில ஏணிப்படியா இருக்கிறது குருவும் தாய் தந்தையரும் தான். பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி குருவும் தன்னுடைய சிஷியர் நல்லா இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா மத்த யாருமே ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்படவே மாட்டாங்க. இவர் 3 பேர்த்த தவிர வேற யாருக்கும் அந்த இதே கிடையாது. அதனால அந்த குரு நமக்கு வந்து கிடைச்சது பெரும் பாக்கியம். நமக்கு இன்னைக்கு ஐயாவோட இதை வழிகாட்டுதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஐயா வாருங்கள், எங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்குங்க. நன்றிங்க ஐயா. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருப்பாதம் போற்றி செய்து ஒரு அற்புதமான ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனோட நாள். இன்னைக்கு வந்து நான் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில கலந்து கொள்றத ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில வந்து கட்டாயம் வந்து கலந்து கொண்டு ரொம்ப நாளை அடிக்கடி கலந்து கொண்டு ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து எனக்கு இப்போ டாக்டர் கனகம்பாள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. மகளிருங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அவங்களே சொன்னாங்க, மகளிருங்கிறது ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு சாதனை, அதாவது வெற்றிகரமான ஒரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறதா ஒரு கணக்கு இருக்குது. அதனால வந்து எல்லாருமே வந்து வெற்றி பெற்றவங்க தான், வெற்றி பெற்றவங்க தான். இந்த உங்களையெல்லாம் நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு குரூப்ல உட்காந்து நல்லபடியா நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் வணங்கக்கூடிய வாராயினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வந்து அன்பு நல்லுள்ளங்கள் அனைவரையும் வந்து வருக வருக என்று வரவேற்று, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் ஒரு கதம்பம்னு சொல்லுவாங்களே, கதம்பம் மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுப்போம். ஏன்னா வந்து எல்லா விஷயம் நமக்கு சொன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து இப்ப ஏறக்குறைய வந்து ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சி, பாக்கி எல்லாத்துக்குமே கேள்வி பதில். என்னென்ன சந்தேகம் கேட்டீங்கன்னு சொல்றதுக்கு தயாரா வந்து நம்ம ரெடியா இருக்கோம். அதனால உங்களுக்கு என்னென்ன கேள்வி வந்தாலும் யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஜோதிட சம்பந்தமானது, தாந்திரிக பரிகார சம்பந்தமானது. ஏன்னா வந்து ஒரு சிலர் தங்களுடைய சொந்த கேள்வி கேட்கறதுக்கு தயக்கமா இருந்தா என்னுடைய போன் நம்பர் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பில் வந்து நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு யார் யார் வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இலவசமாக அனைத்து பதில்களும் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா வந்து கட்டாயம் வந்து இப்போ மட்டுமல்ல, எப்பவுமே வந்து டாக்டர் திருமதி கனகாம்பாளுடைய நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துலயும் அவங்க ஜெயிக்கிறதுக்காக என்னுடைய ஒரு உதவி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அப்போ இதுல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து மனசுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்ககிட்ட எல்லாமே மனசு இருக்குது. ஒரு பூஸ்ட் பண்ணி தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்துன்னா எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. ஆண் என்ன பெண் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு வந்து பூஸ்ட் அப் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பூஸ்ட்ங்கிறது யாருன்னா, யாராவது ஒருத்தர் நம்மள யூ கேன் டூ யூ கேன் டூ யூ கேன் டூ நீ ஜெயிப்பேன்னு சொல்ல ஒரு ஆள் இருந்தா தான் ஒருத்தர் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நான் எத்தனையோ பேர்த்த வந்து பின்னால் உட்கார வச்சு ஜெயிக்க வச்சிருக்கேன். அதாவது என்னால முடியும், முன்னால முடியும், முன்னால முடியும்னு சொல்லி ஜெயிக்க வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, எல்லாத்துட்டும் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு சில தாழ்வு மனப்ப, நம்மளால முடியுமா, நம்மளால முடியுமா, நம்மகிட்ட விஷயம் இருக்குதா, நம்மளால முடியுமா அப்படிங்கிற அந்த பயம் வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து ஜெயிக்கிறதுக்கு இல்லாம ஒரு சில தடைகளை பண்ணணும். மாற்றம் இல்லாம அது தடைகளை பண்ணணும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சில சின்ன விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு, ஏன்னா ஜோதிட கூட்டமைப்பு அப்படிங்கிற போது ஜோதிடத்தை பத்தி பேசலீங்கன்னா சரி இருக்காது. அப்ப ஜோதிடத்துல வந்து நம்மளுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிட்டு அப்புறம் நம்ம மற்றபடி நம்ம எல்லா பரிகாரங்களுக்கு போகலாம். இப்போ குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 8:15 9:15 மேல எல்லாத்துக்கும் கலந்து ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளாரு. 9:15 மேல ஒரு கிரகமானது சூரியன் வந்து ஒவ்வொரு மாசம் 30 நாளைக்கு ஒருக்க மாறும். அது மாறும்போது 5 நாளுக்கு முன்னாலேயே அடுத்த நாள் வீட்டு பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ரகசியமா சொல்லப்பட்ட விஷயங்கள். நாம அந்த தேதியில தான் மாறுதுனால 5 நாளைக்கு முன்னாலேயே அதை பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். சந்திரன் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய வந்து
3 நாளிகை நேரத்துல வந்து நம்மளுக்கு அடுத்த பலன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் வந்து தன்னுடைய 45 நாள்ல வந்து 8 நாளைக்கு முன்னாலேயே அடுத்த வீட்டு பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதன் சுக்கிரன் வந்து 7 நாளைக்கு முன்னாலேயே அடுத்த வீட்டு பலன் கொடுக்குன்னு சொல்றாங்க. குரு வந்து 2 மாசத்துக்கு முன்னாலேயே எப்ப மாறுதோ 2 மாசத்துக்கு முன்னாலேயே அடுத்த வீட்டு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ராகு கேது வந்து 3 மாசத்துக்கு முன்னாலேயே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சனி வந்து 6 மாசத்துக்கு முன்னாலேயே பலன் கொடுக்குங்கிறது இது வந்து பழைய நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம். இப்ப நம்ம விஞ்ஞானத்தில் உட்காந்துக்கிறனால ஒரு கிரகம் தன் இடத்தை விட்டு மாறினா தான் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கணக்கு சம்பந்தமா கணிதவியல் சம்பந்தமா நம்ம சொல்ற முடிய. ஆனா இருந்தாலும் கூட நமக்கு இந்த பழசை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உங்களுடைய ஜோதிட கூட்டமைப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து பலன் சொல்லும் போது இது எப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். பார்க்கும்போது தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எந்த விதமான மாற்றம் இல்லை. தெரிஞ்சுக்கல எந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் நம்ம வந்து பெரிய ஒரு நிலையில வந்து உயரக்கூடிய வாய்ப்புல ஆண்டவன் கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயம். அப்ப அடிப்படை விஷயம் நம்மளுக்கு நிறைய தெரியணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதுல வந்து கிரகங்கள் அப்படிங்கிற போது ஜோதிடத்தை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க. சுபகிரகங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சுபகரங்கள் அப்படிங்க திங்கள்ங்கிறது வந்து சந்திரன் வந்து வளர்பிறைக்கு சுபரா இருப்பார், தேய்பிறைக்கு பாவரா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து குரு சுக்கரன் புதன் வளர்பிறை சந்திரன் இவர்கள் சுபர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாவர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன் இவர்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து பாவர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. இது சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வருது. அப்ப பலன் எடுக்கிறதுக்கு இது ஒரு விஷயம். 2வது வந்து சுபர்கள் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா சுபர்கள் வந்து 3, 6, 8, 12 இருந்தால் வேலை செய்ய மாட்டார்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சுபர்கள் வந்து 3, 6, 8, 12 இருந்தால் வேலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா பாக்கியுள்ள 3, 6, 8, 12 தவிர பாக்கி இருக்கக்கூடிய 8 இடங்களில் வந்து சுபர்கள் உட்கார்ந்தால் வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாவர்கள் வந்து 3, 6, 8, 12 இருந்தால் மட்டுமே வேலை செய்வார்கள். மற்ற இடங்கள்ல இருந்தாலும் வந்து அந்த இடத்துக்கு வந்து கெடுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது. இப்ப இது வந்து இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்வைக்கு ஒரு எல்கேஜி விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய மேல் விஷயங்கள் எல்லாம் ஏறக்குறைய இதுல வந்து ஜோதிடம் தெரிஞ்ச ஜாம்பான்கள் ஞானிகள் சகல விஷயம் படிச்சவங்களும் மகளிரும் வந்து ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான ஜோதிடங்களையும் சூட்சமங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அத பலன் எடுக்கிற விஷயம் மட்டும்தான் எல்லாம் குறைபாடுகளையும் பலன் எடுக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருதுன்னா போதுமானது. நானும் கூட ரொம்ப நாளைக்கு ஒரு ஆசை உண்டு, ரொம்ப நாளாவே ஒரு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து யார் யார் அதாவது ஒரு சேரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தாலும் கூட ஒரு இலவசமாவே வந்து பலன் பார்க்கக்கூடிய பயிற்சி, ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு 2, 3 ஜாதகங்களை போட்டு இந்த பாரம்பரியம் வந்து நம்மளுக்கு தெளிவா இருந்தா தான் ஜோதிடத்துல ஜெயிக்க முடியும். ஸோ அந்த பாரம்பரிய அடிப்படையில வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த பூரா சொல்றதுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற சொல்ல ஒரு விஷயங்களா நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் கொடுக்குறதுக்கு அப்ப கால நேரம் ரெடி ஆச்சுன்னா அது கொடுக்கலாம். எப்ப வேணாலும் அது ஏன்னா இலவசம்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம் இலவசங்கிறதுல ஜோதிட கல்வி வந்து நாம இத்தனை வருஷம் தேடி 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 ஏறக்குறைய 40-45 வருஷமா தேடி இருக்கோம். இந்த பயிற்சி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படிங்கிற விஷயம். பணத்துக்காக நம்ம ஒரு பொருளை விற்கிறது அல்ல. இந்த கலை வந்து இதுல இருக்கிறீங்க அப்படின்னா இதுல இணைஞ்சிருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் வந்து தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகங்கள் வலுவா இருக்கிறது அப்படிங்கிற போது குரு புதன் லக்கணத்தில் இருந்தால் திக்பலம் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு சுபகாரியம் செய்யும் போது லக்கணத்துல வந்து குரு புதன் இருந்தால் நம்ம எந்த சுபகாரியம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. அதாவது புதனும் குரு லக்கணத்துல இருந்ததுன்னா எந்த காரியம் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் 4 இருந்தா செய்யலாம், 7ல சனி இருந்தா 10ல வந்து சூரியன் ஜெவை இருந்தா எதுவும் செய்யலாம் இருக்கு. ஆனா பொதுவாக வந்து லக்கணம் தான் பெருசு. எதுக்குமே வந்து ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கிற லக்கணம் பெருசு. லக்கணம் பலமா இருந்தா தான் அவன் ஜெயிக்க முடியும். இது நல்லா திடமா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லக்கணம் பலம் இல்லைன்னா அவன் ஜெயிக்க முடியாது. லக்கணம் வந்து நல்ல ஒரு சாரம் வாங்கி நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் இல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்கள்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. விதவி நட்சத்திரம் முதல் கொண்டு இருக்குது. ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், ஆளி நட்சத்திரம், இது மாதிரி நட்சத்திர குரூப் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதுல எல்லாம் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நாம வந்து இந்த குரூப்ல அப்பப்ப பதிவு பண்றேன். நட்சத்திரங்களை போய் தெளிவா இருக்கணும். நட்சத்திரங்கள் தெளிவா இருந்ததுனா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் மொத்தமா சொல்றதை விட நட்சத்திரங்கள் ஒவ்வொரு அஸ்வினிக்கு தனி கேட்டகரி, மகத்துக்கு தனி கேட்டகரி, மூலத்துக்கு தனி கேட்டகரி. இது 3 வந்து ஒரே திசை கேது நடக்கிற போது ஒரே மாதிரி நம்ம திசை பலன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிரகங்களையும் அதுக்கு தனித்தனியா இருக்குது. அப்ப நம்ம இது பலன் சொல்லும் போது என்னன்னா ஒவ்வொரு வீட்டிலும் கிரகங்கள் இப்ப சூரியனா அந்த இடத்துல ஒரிஜினல் சூரியன் இருக்கிற மாதிரி நினைச்சு சொல்லணும். சந்திரனா ஒரு அழகான ஒரு ஆண் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு சொல்லணும்.
அப்ப செவ்வாய்னா ஒரு வீரன் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு சொல்லணும். அப்ப வந்து நம்ம என்ன விஷயத்தை எடுக்கிறோமோ ஒரிஜினலை வந்து அந்த இடத்துல நின்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து இப்ப கடகராசியில இருந்து என்னன்னு ஓடக்கூடிய தண்ணி. செவ்வாய் வந்து உஷ்ணமான கிரகம், மண் சம்பந்தமான கிரகம். அப்ப நம்ம அதை வந்து அந்த கற்பனைக்குள்ள அவன் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அப்ப தண்ணிக்குள்ள அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்றான்? அடுத்தது ஒரு மிதனத்துக்கு காத்து ராசி வரா. காத்து ராசினா ஒரு மலை உயரத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து உயரத்துல காத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு அதிகாரத்துல உட்கார போறான். அப்ப இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுபரா பாபுறங்கிறது கிடையாது. அந்த கிரகம் எங்க உட்காந்துருக்கோ அதை நிலை வச்சுதான் அதுக்கு போகணும். ஏன்னா சிம்மங்கிறது மலை உயரம் குன்று. அப்ப குன்று மேல செவ்வாய் இருக்கணும், அதிகாரத்துவம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற. அப்ப பூமிக்கு எல்லாம் அதிபதி இடத்துக்கு அதிபதி செவ்வாய். அவன் வலுவா இருக்கும்போது வந்து செவ்வாய் எப்ப மாறுகிறாரோ செவ்வாய் வந்து நம்ம ஜோதிட அடிப்படையில் வந்து சித்திரை மாசத்துக்கு மேல சித்திரை மாசம் 10 அந்த சமயத்துல செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வருது. அந்த காலகட்டத்துலதான் வந்து பூமி கிமி சம்பந்தமான விஷயங்கள்ல விலையேறும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனா அது வரைக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு சில மத்தியபத்தம் காமிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல குணங்கள்ல வந்து ஜோதிடங்கள்ல குணங்கள் இருக்குது. சாத்விகம், தாமசம், ராட்சசம், இது மாதிரி குணங்கள்ல எல்லாம் இருக்கு. இந்த குணங்களை பேஸ் பண்ணித்தான் ஒவ்வொரு வீடுமே இருக்கு. இப்ப சந்திரனும் குரு அப்படின்னா சாத்வீக கிரகங்கள் தான். அந்த திசை நடக்கும்போது அந்த சாத்வீக எண்ணங்கள் தான் இருக்கும். அப்ப சாத்வீகம் என்ன, ராட்சசம் என்னன்னா, தாமசம் என்னன்னா அப்படியே வேகமா சொல்லிட்டு போற எல்லாம் உங்களுக்கு தெரியும். தாந்திரிக பரிகாரம் மட்டும் நிதானமா சொல்ல குறிப்பெடுத்துக்குங்க. தாந்திரிக பரிகாரங்கள், மாந்திரிகம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இப்போ இந்த சாத்வீகம் அப்படின்னு என்ன உதாரணமா எடுத்துக்கணும்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு மொய் வைக்க போறோம். அந்த சாத்வீக குணம் கொண்டு வர வந்து அங்கிருந்து பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டாரு. நம்மளுக்கு அவங்க கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அது போல வந்து சாத்வீகம்ங்கிறது அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே போல என்னன்னா தாமச குணம் என்னன்னா கொண்டு போய் மொய்யும் வைக்க மாட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு மொய்யும் மொய் கொடுத்தா வாங்கிக்குவான். இட் இஸ் ஒன் வே. வாங்கி வச்சுக்குவாப்புல, மொய் கொடுக்க மாட்டாப்புல. அப்படிங்கிறது தாமச குணத்துக்கு வச்சுக்கலாம். இதே ராட்சச குணம்னா மொய் வைக்கலன்னா எங்க ஏன் அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆளுட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியது வந்து ராட்சச குணம். அப்ப இந்த கிரகங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இருக்குது. கிழமைகளையும் வந்து ஞாயிற்றுக்கிழமை தாமசம் அப்படின்னு இருக்குது. அது போல நீங்க கிழமைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவேன்னா. அப்போ ஒரு கிரகமானது வந்து ஒரு வீட்டுல வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்குதோ அப்படிங்கிற விஷயத்தை வச்சுதான் கிரகத்தை நிர்ணயிக்க முடியும். அதாவது ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் அப்படிங்கிற விஷயம். உச்சம்தான் வந்து கடுமையா 1.25% இல்ல. அதாவது மூல திரிகோணம்னு மூலத்திரிகோணமும் திரிகோணம் மூலத்திரிகோணம் தான் அதிகமா நம்மளுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. 1% அப்படியே 100% அப்படியே இருக்கும். அதே மாதிரி வந்து 125% கொடுக்கறது வந்து உச்சம். இப்ப இதே வந்து நீசம்ங்கிறது ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்ப நம்ம ஒரு கிரகங்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த பேஸ் தெரிஞ்சுக்கூடாது. என்ன நிலையில ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நீசத்தில் இருக்கா. நட்பு வீட்டுல இருந்ததுன்னா அரை மடங்கு தான் பலன், அரை பங்கு தான் பலன், 50% தான் பலன். அப்ப நமக்கு ஜட்மெண்ட் தெரிஞ்சு பழகினா மட்டும்தான் ஜோதிடத்துல சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாமே வந்து அனுபவத்துல வந்துடும். இதே மாதிரி சொந்த வீட்டில் உட்கார்ந்தா 75% தான் பலன். எந்த கிரகம் சொந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் 75% தான் பலன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது வந்து இப்ப நம்ம சுபகாரியம் ஆரம்பிக்கிற போது நேத்திரஞ்சீவன் இருக்கிறனால ஆரம்பிக்கணும். அதை முதல்ல நல்லா பார்த்துக்கணும். நேத்திரஞ்சீவன் இருக்கணும். ரெண்டாவது இந்த லக்கணத்துல தியாஜியம் வரக்கூடாது. அதே மாதிரி திதியில தியாஜியம் வரக்கூடாது. நட்சத்திரத்துல தியாஜியம் வரக்கூடாது. சித்தயோகம் அமிர்தயோகம் இருக்கணும். மரணயோகம் வரக்கூடாது. இது போல நாள்களை எடுத்துக்கணும். நல்ல நாள்கள் எடுத்துக்கணும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கூட தவிர்த்து திங்கள், புதன், வெள்ளியில எடுத்துக்கணும். இதுல வந்து நாள் கரெக்டா இருக்கிற நாளா பொறுக்கி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த அதுல வந்து நம்ம இந்த முகூர்த்தம், தாலி கட்டக்கூடிய நேரம், எதுவும் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் புஷ்கர நாமசமா இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த புஷ்கர நாமசம் 13 நிமிஷம் தான் வரும். இப்ப மேசராசி அப்படின்னா மேசத்துல வந்து பரணி 3, கார்த்திகை 1 வந்து புஷ்கர நாமசத்துல வரும். அப்ப புஷ்கர நாமசத்துல வந்து அந்த 13 நிமிஷத்துல மட்டும் நம்ம எந்த வேலையும் செய்யலாம். ஒரு நகை வாங்குறோம், ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், குழந்தை ஸ்கூல்ல போட்டு கையெழுத்து போடுறோம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன், எல்லாமே நல்லது செய்யும் போது, எல்லாமே நல்ல நேரத்தில் செய்யும் போது வெல் பிகன், ஒரு பாதி முடிஞ்ச மாதிரி வெல் பிகினிஸ் ஆஃப் டன். அப்ப வந்து ஒரு நல்ல தொடக்கமானது வந்து நம்ம எதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த வெற்றி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்ப வந்து ஒவ்வொன்றுமே வந்து அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி நட்சத்திரங்கள், ஆகாத நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்புறங்கேட்டு, திதிர், விசாகம், ஜோதி, சித்திரை, மகமீராரும், மாரதனம், கொண்டார், தேரா, வழிநடை பட்டார் மீறார், பாய்தனை படுத்தார் தேரார், பாம்பின் வாய் தேரதரன். இந்த 12 நட்சத்திரங்களை நம்ம பெரும்பான்மை எல்லாமே தவிர்த்துறணும். அப்ப ஒரு நாள் குறிக்கும் போது முதல்ல இந்த 12 நட்சத்திரத்துக்கு தூக்கி எடுத்து வச்சுதான் நம்ம நாள் குறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை பூராமே வந்து நீங்க எல்லாமே தெரியும். இது வந்து பாரம்பரிய முறையோட அடிப்படை வரை விஷயங்கள் இருக்குது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றையும் தெளிவா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நிறுத்தணும்னா
கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இப்ப நம்ம பெரும்பாலும் என்னங்க, நேத்திரம் ஜீவன்கிறது உயிர். அப்ப உயிருங்கிறது சைபர் இருக்கும். நேத்திரம் வந்து 2, உயிர் வந்து சைபர் இருந்துன்னா அந்த காரியம் எது நடக்கும்? அப்ப உயிர் வந்து எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எது சரியோ அதை சரியான மட்டும் நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளுக்கு நேத்திரம் வந்து 2 இருக்கணும், உயிரும் கண்டிப்பா ஒரு உயிர் இருக்கணும். அரை உயிரெல்லாம் இருக்கிறது, உயிர் இல்லாம இருக்கிறதெல்லாம் ஆகாது. நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினா நம்ம ஒரு நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். ஜோதிடர்ங்கிற போது நம்மளுக்கும் அதே மாதிரி குடிக்கணும், மற்றவங்களுக்கு அவசரப்பட்டு குறிச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல எப்ப வந்தாலும் அன்னைக்கே குறிச்சு கொடுத்துருக்கு. ஜோசியம் எல்லாம் பாத்துருங்க. நம்மளுக்கு 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகணும் டைம்ல. அப்ப ஒரு ஜோதிடன் வந்து நம்ம கிட்ட வரும்போது எந்த நேரத்துல நம்ம பிரச்சனைக்காக வரோம்னா அப்ப அந்த தீர்வு கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். நம்ம தள்ளி தீர்வு கொடுத்தா சரி வராது. அப்பவே தீர்வு கொடுத்துடணும். அப்ப தேடி வர நேரம் தான் அவனுக்குரிய ஒரு சிக்கலுக்கு தீர்வு குடிக்கிற நேரம். அப்ப நான் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு நல்லா நம்ம பார்த்தோம், நாம தேதி அப்பாயின்மெண்ட் பண்றதும் நம்மளுக்கு சரி இருக்காது. அப்படி சொல்லிடலாம். யாரு கேட்டா போன்ல கேட்டா இன்னைக்கு வந்துருங்க, கையோட பாத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜாதகத்தை போகும்போது எழுதி பாத்துறோம். நோட்ல வந்து எழுதி பாத்துறோம். எந்த ஜாதகம் இருந்தாலும் முதல்ல நோட்ல எழுதிடணும். நேட்ல எழுதி எல்லாமே திதி பஞ்ச அங்கங்களே எழுதிடணும். வாரம், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம் இதெல்லாம் எழுதி, ஏதாவது வாரத்துல வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா 32 நாளைக்கு வந்து தியாஜ்ய விச நேரம் 4 நாளைக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை 32 நாளைக்கு தியாஜ்யம். அப்ப நம்ம தியாஜி இப்ப என்ன நாள்ல பிறந்தோம்னா அந்த தியாஜி நாள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து நட்சத்திரத்துல தியாஜ்யம் இருக்குது. அதே மாதிரி வந்து இதை முதல் பொறிக்கு நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துல ஒரு தியாஜி நேரத்துல பிறந்திருந்தானே என்ன ஆகும்? தியாஜியில் பிறந்தனா அடி வாங்குவோம், வெற்றிக்கு ரொம்ப அடி வாங்கும். இதுக்கு தர்மங்கள் உண்டு. இதுக்கு வந்து கோதானம் கொடுக்கறது, இது மாதிரி தர்மங்கள் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் தர்மம் தான். எல்லாமே அந்த வந்து பஞ்ச அங்கங்களுக்கும் தர்மம் கொடுக்கறத வந்து வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி தியாஜியத்துக்கு எந்த தியாஜியம் இருந்தாலும் தர்மம் கொடுக்கறது வந்து இந்த மாடு, எருமை இது மாதிரிலாம் தர்மம் கொடுப்பாங்க. தியாஜியங்கிறது கடுமையான தோஷத்துக்கு கொடுக்கக்கூடியது. அது ஏதாவது ஒரு ஜாதகத்துல வந்து அவனுக்கு தியாஜியத்துல வந்து லக்ன தியாஜியத்துல மாட்டிட்டு தான் அடி விட்டுருவாங்க. வேற தப்பே கிடையாது. அது வந்து வேற வழி கிடைக்காம அதை அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சிடும். அதனால இதெல்லாம் நம்மளுக்கு மேலோட்டமா ஜோசியத்தை நல்லபடியா பாத்துக்கணும். அதே மாதிரி நல்ல நாள் குறிக்கும் போது அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி கரெக்டா பாத்துக்கணுங்க. அதே மாதிரி எதுவுமே வரக்கூடாது. இப்ப நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 11 சூரியன் தான் எந்த காரிய வேலை செய்யலாம். லக்கணத்துக்கு 11 வந்து பகலில் சூரியன் தான் எந்த வேலை செய்யலாம். நைட்ல இருந்துன்னா நம்ம செய்யக்கூடாது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பெரும்பான்மை என்னன்னா லக்கணத்தில் சுவர்கள் இருந்தா ஓகே, அது அசுபர்கள் இருந்தா நாட் ஓகே. இப்ப வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு குரு இருக்காருன்னா, குரு மிதனத்துல வந்துட்டாருன்னா, மிதனத்துல இருந்தாருன்னா குரு இருந்தாலே போதுமானது. மற்றது பெருசா ஓரளவுக்கு நம்ம ஜட்மெண்ட் பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல வந்து நம்மளுக்கு 2ஆம் இடம் பாவர்கள் இருக்கக்கூடாது. கெட்டவர் ராகுலாம் வந்து கெட்டவர்கள் அவங்க. இந்த பாவர்னு சொல்லக்கூடிய யாருமே வந்து ராகே 2ல இருந்து என்ன ஆகும், வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை. என்னன்னா போன விரையில் ஒரு குடும்பத்தை கெடுத்ததோட தோஷம் தான் 2ல் ராகு. ஒண்ணு இவனுக்கு இவனே பார்த்து வச்சுக்கிறது, 2வது குடும்பத்துக்கு எடுக்கிறது. அப்ப குடும்பத்துக்கு எடுக்கும்போது குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இவன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம பண்ணி போடும். சூசைடு பண்றதெல்லாம் 2ல் ராகு இருக்கிறவங்க தான் அந்த சூசைடு அட்டம்ப்ட் எல்லாம் போறவங்க. அதனால இது தெரிஞ்சுக்கிறதுங்கிற விஷயத்தை பேசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதை வந்து ஞாபகம் மூட்டுகிறேன், அவ்வளவுதான். இது வந்து நம்ம உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு ஒரு கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல சொல்லும்போது இப்ப எல்லாருமே பேசுறோம் அப்படின்னா இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கலந்து கொள்றதுன்னு ரொம்ப பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நம்மளுக்கு வந்து எதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு தோஷங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப கடுமையான தோஷம் வருது, 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை வருது, குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அழகா வந்து மகாமிருத்யுஞ்சய மந்திரம் இருக்குது. ஓம் திரையம்பகம் ஜஜாமகே சுகந்தி இந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை நம்ம 4 லட்சம் ஊரும் சொல்லணுமா. அது ஆண்டவன் புண்ணியம் இருக்குன்னா தெய்வத்தையும் வணங்கணும். மருந்துகள் மாத்திரைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தெய்வத்தை வணங்கும் போது கண்டிப்பா அது சிவனுக்கு பிரதோஷம் வந்து பக்கத்துல வீட்டுக்கு சிவன் கோயில் இருந்ததுன்னா தினப்பிரதோஷம்ங்கிறது 4:30 6 வரைக்கும் தினப்பிரதோஷம். அந்த தினப்பிரதோஷ நேரத்துல வந்து சிவன் கோயில் பார்க்கலாம், அது இலவு பள்ளி அறை பூஜை பார்க்கலாம். இதெல்லாமே வந்து இந்த புத்திர பாக்கியத்துக்கு கொண்டு போய், அது புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது சின்ன வயசுல கல்யாணம் நடந்ததுன்னா அப்பவே திருமணம் குழந்தை பிறந்துடும். இப்பெல்லாம் வந்து 30, 31, 32, 35 அந்த காலங்கள் ரொம்ப தள்ளி போயிருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த காலத்துல வயசுக்கு வந்தது அப்படின்னா அப்பயே கட்டி வச்சிருவாங்க, கல்யாணம் நடந்துடும். அப்புறம் இந்த வயசுக்குன்னு அப்பயே சொல்லுங்க பாருங்களேன். அந்த ஒரு யாரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது அந்த புள்ள வந்து மெச்சூரிட்டி ஆயிடுதுன்னா அந்த கட்டாயம் வந்து சடங்குகள் அவங்கவுங்க மதப்படி சடங்கு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சடங்குன்னா என்னன்னா வீட்டுக்குள்ள சேர்த்துறது, குளிச்சு சேர்த்துறது, சடங்கு கட்டாயம் பண்ணி தீரணும். பண்ணிட்டோம்னா அப்பதான் அந்த குடும்பத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு புள்ள வயசுக்கு வருது, வெள்ளிக்கிழமை வந்துடுது, ஓகே, எல்லா கிழமையும் எந்த கிழமை வேணாலும் வரட்டும்,
ஆனா உடனே வந்து அதுக்கு சடங்கு பண்ணி சாஸ்திரத்தை பண்ணி சரி பண்ணிட்டோம்னா அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பெண் அப்படிங்கிறது அன்னைக்கே அது வந்து அது மகாலட்சுமி மாறும். குழந்தைங்கிறது ஒரு வயசுக்கு வரும்போது மகாலட்சுமி மாறும். அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், உடனே சடங்கு ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, பிள்ளைக்கு ஒரு 30 வயசுகள் இல்லைன்னா 30ஆம் தேதி நைட்டு தான் அதுக்கு ஒரு சில சடங்கு எல்லாம் பண்றாங்க. சடங்கு பண்ணி பண்ணக்கூடியவங்களும் உண்டு. அதெல்லாம் வந்து மேற்கூறியும் வந்து அந்த காலத்துல என்ன செஞ்சாங்களோ, நம்ம மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கணும். இப்ப குலதெய்வம்னா குலதெய்வம் பெரும்பான்மை எல்லாத்துக்குமே மறந்து போச்சு. காரணம் என்ன, அந்த காலத்துல குலதெய்வத்தை ஞாபகம் தான் ராமசாமி, குப்புசாமி, வேலுச்சாமி, கருப்பண்ணசாமி. கருப்புசாமின்னா உங்களுக்கு கருப்புசாமி குலதெய்வமா இருக்கும். அப்ப அந்த என்ன பேரை ஞாபகப்படுத்துற மாதிரி பேர் வைக்கும்போது என்னன்னா அந்த கருப்புசாமியோட அருள், கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, கருப்பையன், கருப்பா, இதெல்லாமே வந்து அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். நாம இப்பெல்லாம் வந்து புதுசு புதுசா என்னென்னமோ எனக்கு தெரியாத பேர் தூசரா, தீசரா, எனக்கு எனக்கு தெரியவே இல்லை. அது வந்து தமிழ் உள்ளா, சமஸ்கிருதம் உள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் சரி. பேரக்குறைய நமக்கு தெரிஞ்சேன்னா நம்ம அந்த காலத்து ஆளுங்கிறதுனால தமிழ்கள் மட்டும்தான் நான் பாக்குறோம். மற்றபடி அந்த புது புதுசா எழுத்துக்களுக்கெல்லாம் நான் போறது கிடையாது. எழுத்துக்களை பொறுத்தவரை புதுசா நமக்கு உச்சரிக்கிறதுக்காக, பாக்குறதுக்காக, எழுத்துக்கிறதுக்காகங்கிறதெல்லாம் வந்து அதுல எனக்கு கான்ட்ரோவர்சிங்கிறது கிடையாது. அவங்கவுங்க வசதிக்கு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பெற்றோர் வந்து குழந்தைக்கு வந்து பேர் சூட்டணுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். நல்ல நாள்ல அப்ப அதுக்கு எப்ப சூட்டணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு விட்டணும். ஒவ்வொரு காரியங்களுமே இப்ப நம்ம என்ன பண்றோம், கற்பு நாள் 3 கடிமனம் சிராத்தம்புக்கு புட்புறு பிணிக்கு மருந்து மயிர்வினை வருமலாக. கற்பு நாள்ங்கிறது வந்து கிழமை திதி நட்சத்திரத்துல வந்து கிழமை திதி நட்சத்திரம் கற்பு நாள் 3 எண்ணெய் தேய்ச்சி குடிக்கூடாது. கற்பு நாள் 3 கடிமணம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சிரார்த்த திதி கொடுக்கூடாது. கற்பு நாள் 3 கடிமணம் சிராத்தமும் புட்புறு பிணிக்கு மருந்து, அதை வியாதிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. மயிர்வினை மறுவலாக கட்டிங் பண்ணக்கூடாது. அப்போ கற்பு நாள்னு சொல்லுங்க அந்த 3 நாள்லையும் பண்ணக்கூடாது. இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இதெல்லாம் வந்து வருஷாதி நூல் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஆரம்பத்திலேயே இருக்க ஒரு பாடல். அது கற்பு நாள்ங்கிறது முதல்ல ஆரம்பத்திலே அந்த பாட்டு இருக்கு. அப்ப இதை நம்ம செய்யறதுக்குங்கிற விஷயம் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா நாம் அதை வந்து சரியா பயன்படுத்தும் போதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்ப கற்பு நாள்ங்கிறது கடைப்பிடிங்க, எல்லாமே கண்டுபிடிங்க. அப்போ விற்புகளும் விற்றல், அது என்ன செய்யலாம், விற்புகளும் விற்றல் விற்கலாம். விருந்து உண்ணல், விருந்துக்கு போலாம். அறங்கள் செய்யலாம். பொற்பணி விற்றல், விருந்துன்னா அறங்கள். பொற்பணின்னா தங்க சம்பந்தமான வேலை, தங்கம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, நாம வாங்கி பொற்பணி. மகிடம்னா பதவி ஏத்துக்கிறது. தலையில வந்து மகிடம்னா சிம்மாசனம், பதவி ஏத்துக்க. மகிடம் ஆடை, புதிய ஆடை, இதெல்லாம் புகழ்ந்துக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் நல்லதாமா. எது பிறந்த திதி நட்சத்திரம் இதுல வந்து எல்லாம் செய்யலாமா. அதே இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாக வந்து நம்ம சாஸ்திரத்தில் எந்தெந்த நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம், அதே பெண்கள் எப்ப எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம், இதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். இதெல்லாமே வந்து சடங்குகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லும் போதுதான் நமக்கு முதல்ல வந்து நமக்கு டாக்டர் திருமதி கனகாம்பல் கேட்டாங்க, வாழ்வில் வளம் பெறணும்னா இதெல்லாம் தொட்டா தான் வளம் பெற முடியும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பறிவுங்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், அன்னாடு தீபம் வைக்கணும். வீட்டுல இருந்து தீபம் கட்டாயம் வச்சிடணும். காலையில் குளிக்கணும், சங்கடமே படக்கூடாது. காலையில் வந்து கட்டாயம் குளிச்சுட்டு நேரத்துல எந்திரிச்சு எல்லாம் ஒரு சில இடங்கள்ல நான் பெரிய பெரிய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அவங்க என்ன குளிச்சுட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்றது பார்த்திருக்கேன். 3 மணிக்கு குடும்பத்தோட ஃபேமிலியோட உட்கார்ந்து பூஜை பண்றது பார்த்திருக்கேன். விளக்கு வச்சு வட்டமா குடும்பத்தோட புது பூவை எடுத்து வச்சு அவ்வளவு ரம்மியமா ஒற்றுமையா பூஜை பண்ண அந்த இடமெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எந்திரிக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். காலையில எந்திரிக்கிற கஷ்டம். ஏன்னா வந்து வெளியே 11, 12 மணி வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறது இதுதான். இந்த ஒரு விஷயம் வந்து மொபைல் வந்த பிறகு நம்மளுக்கு உறவு கிரவு பாசம் எல்லாம் வாழ்க்கையில எங்க மனம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இதை தவிர வந்து 12 மணி வரைக்கும் கூட இதுதான் ஓடிட்டு இருக்கு, வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்குது. ஒரு உட்கார்ந்து இப்ப குடும்பத்துல பிரச்சனை, புள்ள பிரச்சனை. பொண்ணு வந்து இப்ப நிறைய வந்து காதல் திருமணம். என்ன காரணம், அம்மா அப்பா வந்து அந்த பிள்ளையோட உட்கார்ந்து பேசுறது இல்லை. பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து டைவர்ஷன் ஆக வாய்ப்பு இல்லை. அப்பா கூட பேசுறது இல்லை, மொபைல் கூட பேசுறது. யாராவது வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாலும் கூட வந்து நம்மளுக்கு மொபைல் தான் பேசுறேன். வந்தவங்ககிட்ட எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கலாம், வீடு எப்படி இருக்காங்க, வீட்டுல எப்படி இருக்காங்க, வாங்க சாப்பிடுங்க. அவங்க போற வரைக்கும் மொபைல் வச்சிருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அழுதுட்டே பார்த்துட்டே இருக்கிறதா விஷயம். அப்ப இது என்னன்னா தன்னைத்தானே தோல்வியில் கொண்டு போற விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்மளுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்களோ அது தெரிஞ்சுக்கணும். அது பூராமே விடாம செஞ்சுட்டு வாங்க. குளிகை நேரம்ங்கிறது அற்புதமானது. ஒரு கடன் செட்டில்மெண்ட்டுக்கு குளிகை நல்லா இருக்கும். இது மற்றபடி ஒரு சில காரியங்கள் கல்யாணம் அதெல்லாம் பார்த்துக்கணும். எந்தெந்த நாள்ல வருது பண்ண அது கிரகங்கள் எப்ப வருதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதன்படி செஞ்சு குளிகை வந்து சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை 26 நாளைக்கு உதயமாகுது. அப்படியே தினசரி கம்மியாயிட்டு வரும். ஞாயிற்றுக்கிழமை 26, திங்கக்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 18, புதன்கிழமை 14, வியாழக்கிழமை 10, வெள்ளிக்கிழமை 6, சனிக்கிழமை 2 நாளைக்கு 2 நாளைக்கு நேரம் 2 நாளைங்கிற 48 நிமிஷம். இப்ப சூரியன் உதயம் 6னா 6 மணி 48 நிமிஷத்துக்கு உதயமாகுது. அது எதுவா லக்கணமா லக்கணத்திலே பெரும்பான்மை வந்து அந்த மாந்தி வந்துடும்.
அப்ப அந்த மாந்தி வர்றது வந்து ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த ஜோதிடத்துல இந்த வாக்கு பலித்துக்கள் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் பேசும். ஆவிகளா வந்து பேசும். 2ஆம் இடத்துல உட்கார்ந்துன்னா அழகா பேசும். ஒவ்வொரு கிரகம் இப்ப நீங்க பேசுற தோரணை எது? 2ஆம் இடம் ஆண் கிரகம் வீடா பெண் கிரகம் வீடா? ஆண் கிரகம் இருந்தா அடிச்சு பலமா பேசுவோம். பெண் கிரகம் இருந்தா பேசுறதுக்கு யோசிக்கும். அதே மாதிரி எந்த கிரகங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பேச்சு இருக்கும். சூரியன் இருந்ததுன்னா அதிகாரம், சந்திரன் இருந்தா பாசம், செவ்வாய் இருந்ததுன்னா முரட்டுத்தனமா பேசுறது, புதன் இருந்ததுன்னா வசீகரம், புதன் குரு சுக்கிரன் எல்லாம் வசியம் பண்ணி போறேன். சனி எல்லாம் முரட்டுத்தனமா திட்டுறது, டேய் அதிகாரத்தை கொடுக்குற சனி. ராகு கேதுல பச்சை பச்சையான வார்த்தைகள் பேசுறது. அப்ப அந்த பச்சை பச்சையா பேச சொல்றது நடந்துடும். பாம்பு ராகுங்கிறது நாக்குல மச்சம் அப்படிம்பாங்க. அப்ப அவன் சொன்னதெல்லாம் பலிச்சிடும். இதெல்லாமே விதிகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் பலிச்சிரும்னு சொன்னா அவனுக்கு வாக்கு பலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுறாங்க. சோ வந்து என்னன்னா நமக்கு இன்றைய நாள்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம், வாழ்வில் வளம் வரணும்னா நம்ம கரெக்டா காலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது, பண்றது, ஒரு அழகா வந்து ஒரு வாசனை சென்ட்டுகள் அடிச்சுக்கிறது. நாளைக்கு நேரத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னேன், கொஞ்சம் அத்தர் வச்சு சந்தனத்தர் வந்து கையில் உள்ளங்கையில வச்சுட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு முகத்துக்கு பரபரன்னு தேய்ச்சிக்கணும். முகம் வசீகரத்தன்மை இருந்தா தான் வளமான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வரும். பணம் இருந்தா தான் வளமான வாழ்க்கை. வீட்டுக்கு வந்து கடன் மட்டும் வாங்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், கடன் வாங்கி எதுவும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி மாசத்துல ₹1 நம்ம சேமிப்பு பண்ணணும். பணக்கூடிய வருமானத்துல வந்து மாசத்துல ₹1 பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. வாக்கு பலம் உண்டாகணும், சொன்னதை செய்யணும், இப்படின்னு எல்லாம் இருக்குது. சரி, இது வந்து ஒரு சாப்டர் ஆயிடுது. இப்ப பணம் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காயத்ரி மந்திரம் எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஓம் பூர்புவச தத் சௌதுரு வரணியம் பர்கோ தேவஸ்தியும் தேவனோன பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த மந்திரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஓம் பூர்புவ சுவ, அது பெருசா ஒரு ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தப, ஓம் சத்தியம், ஓம் தத் சௌதுரி வரண்யம், இப்படி இந்த பெருசா வரும்போது இது சுருக்கமா ஓம் பூர்புவ சுவ அப்படின்னு வந்துடும். இந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே எழுதிங்க. அந்த அதாவது காயத்ரி அந்த முதல்ல இந்த 4 வரியும் எழுதிங்க. ஓம் பூர்புவ சுவ. ஓம் மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு வேணா நான் வந்து தெரியவில்லை என்றால் மொபைல்ல வந்து உடனே அனுப்பிச்சுடுறோம். உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னா அது வந்து ஓம் பூர்புவசா அனுப்பிச்சுடுறோம். உங்களுக்கு இந்த வர குறிச்சு எடுத்து வச்சுங்க. குறிச்சு எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அனுப்பிச்சு விட்றேன். எது எழுத்து புரியலையோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். ஓம் பூர்புவ சொல்லிட்டு அடுத்து எழுதிங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் HREEM ஹ்ரீம் HREEM ஹ்ரீம். அதுக்கு அடுத்து ஸ்ரீம் SHREEM ஸ்ரீம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். அதாவது ஃபர்ஸ்ட் ஓம் வருது, ரெண்டாவது ஸ்ரீம் வருது, ஸ்ரீமுக்கு நடுவுல ஹ்ரீம், அதுக்கு அடுத்து ஸ்ரீம். அவ்வளவுதான். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் போட்டுக்கணும், ரெண்டாவது ஸ்ரீம் போட்டுக்கணும் SHREEM, அப்புறம் ஹ்ரீம்ங்கிறது வந்து HREEM, அப்புறம் ஸ்ரீம் வந்து SHW போட்டு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஓம் பூர்புவஸ்வ ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் தத் சௌதுர் வரண்யம் வர்கோ தேவஸ்தீமி தேவனோன பிரசோதியார். இது பணம் வரும். இது பண்ணுங்க, அழகா பண்ணி பாருங்க. நிச்சயம் வந்து பண்ணலாம். காயத்ரி மந்திரம் உபதேசம் வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. உபதேசம் வாங்கியிருந்தால் வாங்கிக்கல, இல்லைன்னா உபதேசம் வந்து யாராவது வச்சு நம்ம ஏதாவது பூஜைகள் ஹோமங்கள் போடணும். மகளிர்களுக்காக இந்த ஹோமம் ஏதாவது பண்றோம்ல, அப்ப ஹோமம் வந்து நம்மளுக்கு இந்த ஆவணி மாசம் பண்ணுவாங்க. ஆவணி மாசம் அவிட்டம் இது மாதிரி கட்டத்துல வந்து அந்த ஹோமம் பண்ற போது வந்து உபதேசம் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்தில் யார் யார் வந்திருக்காங்களோ அத்தனை பேத்துக்கு கூட நம்ம அந்த மந்திரத்தை வந்து காயத்ரி மந்திரம், காயத்ரிங்கிறது அற்புதமான மந்திரம். அது இந்த காயத்ரி மந்திரம் விடாம சொல்லிட்டு இருந்தா போது தெய்வ சக்தி பூராமே நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை சொல்லி பாருங்க. வாழ்க்கையில பணம் வந்துடும். எத்தனை முறை சொல்லணும்னு நீங்க கேட்கலையா? 1008 முறை. இது நம்மளுக்கு முடிஞ்சுன்னா சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா மந்திரம் தான். கடைசிக்கு 108வது சொல்லுங்க. 1008 சொல்லலாம், 108வது சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் யோசனைகள். இது வந்து எதிர் விளைவு கிடையாது. எதிர் விளைவு கிடையாது. நீங்க சொல்லிட்டே இருந்தா நல்ல வேலை செய்யும். அப்ப நம்ம இதெல்லாம் சொல்றதுக்குன்னு சொல்லி ஒரு சில கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னோம் முதல்ல வந்து பஞ்சபிச்சி அரசு நேரம், பஞ்சபிச்சி அரசு நேரம், பஞ்சபிச்சி அரசு நேரம். இது நம்ம பார்த்துக்கணும். அரசு நேரம் எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது தங்களுடைய பட்சி அரசு நேரத்துல அது ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரி புஷ்கரண வம்சம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம சந்திரன் வரும்போது இப்ப லக்ன புஷ்கரண வம்சம் 13 நிமிஷம் இருக்கும். இதே சந்திரன் வந்து பெருசா வரும்போது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் புஷ்கரணம். அந்த 1, 4ஆம் பாதத்துல ஏறக்குறைய 6 மணி நேரம் இருக்கும். ஒரு பாதங்கிறது 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்துல
நம்ம ஏதாவது ஆகாது இருந்தா தள்ளி விட்டுலாம், ஆகாது தியாஜிங் அது மாதிரி விஷயங்களை தள்ளி விட்டு நம்ம ஜபம் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இல்ல துல்லியத்துக்கு வந்து அரசு நேரத்தை வச்சுக்க பஞ்சபட்சி படான்னு பிடிச்சிக்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா விதியை மாத்தணும்னா பஞ்சபட்சியை தவிர எதுவுமே கிடையாது. பஞ்சபட்சிங்கிறது உடம்புல இருக்கிற 5 பூதங்கள்னா பஞ்சபட்சி கப்ப கப்பன்னு பிடிச்சிங்க. வாழ்க்கையில வெற்றிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது பஞ்சபட்சி வந்து 48 நிமிஷம் இருக்கு சாமி. 48 நிமிஷம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு நவகிரக மந்திரத்தை வாங்கிக்கங்க. ஓம் ஆதித்தாய் சோமாய் மங்களாய் புதனாய் குரு சுக்கர சனி பேச்சர் ஆகவே கேது நமக. இதே அரசு நேரத்துல வந்து நீங்க சொல்லுங்க. விளக்கு தூபம் பஞ்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 அதாவது நிலத்துக்குரிய ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அல்லது நெய்வேத்தியம் ஏதாவது வச்சுங்க. கல்கண்டு இது மாதிரி பழங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க. நீருக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நெருப்புக்கு தீபம் வச்சுக்கோங்க. காற்றுக்கு வந்து ஏதாவது சாம்பிராணி மாதிரி நல்ல குவாலிட்டியான ஊதுபத்தி வந்து கெர்பல் பத்தி எல்லாம் நல்லா வருது. ஒரு 100 ரூபா லெவல்ல வாங்கணும் நல்ல பத்தி இருக்குது. அதே மாதிரி ஆகாய தத்துவத்துக்கு பூக்கள் மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். அழகா வந்து மல்லிகைப்பூ ஸ்பெஷல். அது சீசன்ல ஆரம்பிச்சுக்கலாம். அந்த பூவெல்லாம் வைக்கிற சீசன்ல கிடைக்கலன்னா நம்ம எந்த வைக்காமே விட்டுறலாம். ஒரு பூவுக்கு வந்து நம்மளுக்கு பூ அந்த மல்லிகைப்பூ விதை பூ மாதிரி ஆகி போயிடும். நல்ல பூவா இருந்து நல்ல பூவா அழகா வைங்க. வச்சு பண்ணுங்க நல்லா இருக்கும். அப்ப அது நம்மளுக்கு 48 நிமிஷம் பண்றோமா இந்த பூஜை பண்ணும்போது என்னன்னா இது வேலை செய்யும். இதே மகாலட்சுமி கலசமிக்கலாம் அந்த 48 நிமிஷத்துல வந்து எப்ப நம்ம பஞ்சபிச்சு வந்து அரசு நேரத்துல வருதோ அந்த நேரத்துல வந்து ஒரு வாழையில போட்டு மடான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கலசம் வைக்கிற 48 நாள் ஒரு 108 மந்திரம் சொல்லி அந்த அந்த நிமிஷத்துலேயே பூஜை அந்த பத்தி இதெல்லாம் காமிச்சு பூஜை பண்ணி மகாலட்சுமியை நான் வீட்டுல இரு அப்படின்னு மாதிரி வேண்டிக்கல. தினசரியும் கூட செஞ்சுட்டு வரலாம். அல்லது எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா மகாலட்சுமி அந்த புஷ்கரநாமத்திலேயோ அல்லது வந்து பஞ்சபிச்சு அரசு நேரத்திலேயோ ஒரு தீபம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஒரு ஊதுபத்தி பத்த வச்சு ஒரு தீபம் பத்த வச்சாலே நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சுத்தமான எண்ணெய் வாங்கிக்கங்க. சுத்தமான எண்ணெய் குழம்புக்கு போடுற எண்ணெய் எல்லாம் வேற. நம்மளுக்கு வந்து நீங்க சட்டபூர்வமா ஏதாவது எங்க ஆட்டுறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வாங்கி யாராவது தெரிஞ்சது சுத்தமான நம்பர் வேற எதுவுமே கலைக்கிறது ஒன்லி எள்ளு மட்டும் போட்டு எடுத்து வச்சிருக்கணும். இப்போ ஒரு சில மிஷின் கூட கிடைக்குது. எள்ளு நம்ம அளவை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம டெய்லி ஒரு 50 மில்லி 100 மில்லி பூஜைக்கு அளவை பண்ற மாதிரி கூட ஒரு சின்ன குட்டி மிஷின்கள்லாம் இருக்குது. ஒரு 1000 2000 மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம எண்ணெய் போட்டு அது பாட்டுக்கு எண்ணெய் டேபிள்ல வந்துட்டே இருக்கும். 100 மில்லி 50 மில்லி வேணுமோ 50 மில்லி வர்ற மாதிரி இருக்கும். மோட்டர்ல மாதிரி சின்னது ஓடிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்னன்னா எது எது சுத்தமா தெய்வத்துக்கு கொடுக்குறோமோ அந்த சுத்தமா வேலை செய்யும். அப்ப வாழ்க்கையில வளம் பெறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்குது. அப்ப நம்மளுக்கு வந்து நவகிரகத்து வழிபடலாம், பஞ்சபரி அரசு வேலை செய்யலாம், ஒரு மோதிரங்கள் வாங்கி அணியலாம். எந்த மோதிரம் வாங்கி போட்டாலும் வேலை செய்யும். எந்த மோதிரமும் வேலை செய்யும். வேலை செய்யாது இருக்கவே இருக்காது. அந்த இடத்துலயும் அந்த கடையிலேயே வாங்கி போடணும். அந்த கரெக்டா புஷ்கரம் பார்த்துக்கலாம், அரசு நேரம் பார்த்துக்கலாம். நீங்க ஒண்ணு பின்பற்றி பாருங்க சாமி. விடாம ஒரு 6 மாசம் பின்பற்றுங்க. இப்ப இருக்கிற பொருளாதாரத்தை நீங்க கணக்குல விழிக்கணும். ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்லுங்க. இப்ப நம்ம இப்ப வந்து ஒரு கூட்டம் நடத்திருக்கோம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஜோதிட கூட்டம் சார்பில் அடுத்த தடவை ஏதாவது மீட்டிங் நடக்கிற போது நம்ம சந்திப்போம். கண்டிப்பா நீங்க மாற்றமானது இன்னைக்கு நடக்கிற ஒரு 10 நாள்லயும் மாற்றம் தெரியும். இது மாதிரி வந்து தாந்திரிக பொருட்கள் நிறைய உண்டு. தாந்திரிக பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தும். ஒரு பூஜைக்கு வைக்கிறத சுத்தமா கடையில் வாங்கிட்டு வந்து எலுமிச்சம்பழம் ஓட்டை இல்லாம அழுகுகள் இல்லாம முள்ளு குத்தாத ஒன்றும் அவசரமே கிடையாது. நல்ல பூவா வாங்கிட்டு வந்து நல்ல பழமா வாங்கி பூஜைக்கு வைக்கணும். பழங்கள் அதே மாதிரி அழுகிற பழம் இருக்கக்கூடாது. வாழைப்பழம் புது பழமா இருக்கணும். ஒரு பக்கம் அடைஞ்சது மொண்டி முடமை அழுகி போன பழமே வாங்கக்கூடாது. அதே மாதிரி தேங்காய் வாங்குற மட்டையெல்லாம் காஞ்சி இருக்கக்கூடாது. புதுசா உரைச்சு தேங்காய் மண்டி இருக்குல்ல தேங்காய் மண்டியில் போய் இப்ப அளவா தேவையோ ஒரு 3 தேங்காய் 5 தேங்காய் வாங்கிட்டு வந்துக்கலாம். புதுசா சுத்தி பார்த்து எங்க இருக்குது மளிகை கடையில் வாங்குறது மளிகை கடையில் வாங்கி வச்சிருப்பாங்க. அது மோசம் இல்ல. அது நம்ம உடையிற போது என்னன்னா தாறுமாற உடையறதுல வாய்ப்பு இருக்கு. பச்சை தேங்காய் இருந்தா கரெக்டா உடையும். அதுக்காக வந்து பூஜைக்கு எது புதுசு இருக்குது வெத்தலை வந்து பூ மார்க்கெட்ல இந்த வெத்தலை விற்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. அந்த வெத்தலை பாக்கு வந்து நல்ல வெட்டு பாக்கு வைங்க. சுத்தமான பாக்கு. அந்த குரண பாக்கெல்லாம் வைக்காதீங்க. குரண பாக்கு அதாவது ஜோதிடத்துல வந்து தாம்பூல பிரசனம் வந்து நம்ம வந்து அடுத்து விரைவில் நடத்த போறோம். அதுல வந்து என்னன்னா அந்த பாக்கு தான் காவல் தெய்வம்னு பேருங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை பாக்கு வச்சிருக்காங்களோ அந்த பாக்கு தான் காவல் தெய்வம் பிடிக்கும். அப்ப நம்மளுக்கு காவல் தெய்வம் அதை வச்சுதான் உங்களுக்கு எத்தனை காவல் தெய்வம் இருக்குங்கிற விஷயம் காவல் தெய்வம் பேசுது இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த பாக்கு தான் கணக்கு இல்லைங்க. அதனால நீங்க இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே இப்ப நம்ம ஒரு டேபிள்ல வெத்தலை வச்சுட்டா வெத்தலை வச்சு அவனுக்கு குறைச்சு சொல்லிடலாம். இப்ப நீங்க ஜோசியரா இருக்கிறீங்க. ஒரு வெத்தலை இருக்கு அப்படியே காசு வைக்கலைன்னா குலதெய்வ குற்றம் இருக்கும். கட்டாயம் வெத்தலை பாக்கு வச்சு காசு கட்டாயம் வைக்கணும். 1 ரூபா காசு வைக்கலாம், 50 பைசா காசு வைக்கலாம், 25 பைசா காசு வைக்கலாம். எந்த காசோட காசு வைங்க அவ்வளவுதான். காசு இல்லாதது வேலை செய்யாது. கண்டிப்பா வந்து அப்ப காசு இல்லாத என்னன்னா குலதெய்வ அனுகூலம் இல்லை. அப்ப நம்ம வெத்தலை பார்த்தே சொல்லி போனா நீங்க பெருசா வந்து அந்த ஜாதக கட்டத்துக்குள்ள போய் பார்க்கணுங்களா. அப்ப அது மாதிரி அற்புதமான கொடுக்குறது தாம்பூல பிரசன்னம் அப்படிங்கிற முறை.
இது கத்துக்கிறது ரொம்ப 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 சுலபம். நம்ம ஜாதகத்தை போட்டு கட்டம் போட்டுன்னு சொல்லக்கூடிய முறை இருக்குது. எளிமையை சும்மா வெத்தலையை வச்சு சொல்லக்கூடிய சூட்சமங்கள் உண்டு. இப்ப நம்ம வெத்தலை தொடவே இல்லை, அவங்க கொண்டு வந்து வெத்தலை வச்சிருக்காங்கன்னா அந்த வெத்தலையில என்னென்ன இருக்குன்னு பார்த்து சொல்லி, அழுகி இருக்குதா, ஓட்டை இருக்குதா, வாடி இருக்குதா, கிழிஞ்சு இருக்குதா, அவன் எது மாதிரி வச்சிருக்கான், வெத்தலையை மடக்கி வச்சிருக்கானா, மடக்கி வச்சிருந்தானா அது ஒரு தோஷம் உண்டு. அப்ப மடக்கி வச்சிருக்கானா, நுனி கிழிஞ்சிருக்குதா, எங்கள் கிழிஞ்சிருக்கு, எத்தனை ஓட்டை இருக்குது, இதெல்லாமே வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி வெத்தலை வச்சு பாக்கெல்லாம் நழுகி போயிருக்கும், காசு மட்டும் இருக்கும், அல்லது வந்து வச்சிருப்பான் காசு வந்து நழுகி போயிருக்கும். அப்ப இதெல்லாம் என்னன்னா அவனுக்கு பணம் வெளியே போயிடுதுன்னு, வெளியே போக போகுதுன்னு அர்த்தம், லாஸ் ஆக போறான்னு அர்த்தம். இப்ப வந்து இதெல்லாமே வந்து கண்கூட. அப்ப ஓட்டை இருக்குது, வீட்டுல சிக்கல் இருக்குது, அழுகி இருக்குது, வீட்டுல யாராவது தீராது வியாதி இருக்குது, குப்பை ஒட்டிட்டு இருக்கிறது, இது மாதிரிலாம் நம்ம வெத்தலை நீங்க ஜட்மெண்ட் மேலாலேயே பார்த்து சொல்லி, அது 1ஆம் நம்பர் லக்னம். அப்ப வந்து லக்னம் வெத்தனைங்க முதல் வெத்தனை அவனை பத்தி சொல்லக்கூடிய ஆளு. அப்ப நம்ம வரும்போது சொல்லிடுறோம்னா, எனக்கு ஏதோ தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். கிழிஞ்சு இருந்தனாவோ ஓட்டை இருந்தனா வீட்டுல ஒரு சிக்கல் இருக்குது, ஏதோ ஜோசியர் வச்சு பாத்துக்குங்க, வீட்டுல ஏதோ பாத்துக்குங்க. அப்ப இது சொல்றதுக்கு என்னன்னா, உடனே இப்படி ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும்போது இந்த ஜோதிடத்தை நம்ம ஜோதிடமா படிச்சாங்க பிரசனம். அப்ப அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய வெத்தலை பிரசனம், அதே மாதிரி சோழி பிரச்சனம், இந்த அஷ்டமங்கல பிரசனம் அற்புதமான ஒரு சாமி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பூராமே அஷ்டமங்கல பிரசனத்துல தெரியும். இது கேரளாவில் பார்க்கக்கூடிய இதெல்லாமே நம்ம எல்லாமே எப்ப நம்ம வந்து 100% அது கூட பழக ஆரம்பிக்கிறோமோ, நம்ம கூட பேசும்போது பழக ஆரம்பிக்கலாம், எதுவும் பேசுறது. அதே மாதிரி வந்து இந்த சீதாதேவி செங்கிலின்னு ஒரு செடி ஒன்று இருக்குது, மூக்குத்தி பூ மாதிரி இருக்கும். அந்த செடி வந்து வீட்டுல வளர்த்துங்கன்னு அன்னைக்கு சொன்னேன். இப்ப நீங்க என்ன அந்த வேரை ஒரு சின்ன வேர் எடுத்து வெள்ளி தாயத்துல போட்டு கழுத்துல எட்டிட்டு பணம் வந்து கொண்டே இருக்கும். வாழ்வாதார பிரச்சனை, பொருள் நமக்கு தேவை, நம்ம வாழ்க்கை ஜெயிக்கணும்னா துட்டு வேணும், துட்டு கட்டாயம் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கட்டாயம் வேணும்னா அதெல்லாம் நம்ம செய்யணும். அதே மாதிரி வந்து மஞ்ச கரிசலாங்கண்ணி செடின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அதோட வேரும் நம்ம தாயத்தை போட்டுலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் போடுறது விஷயம். அதே மாதிரி ஒரு தாயத்தை கட்டிட்டோம்னு என்ன பண்ணணும், தினசரி குளிக்கிற போது ஊதுபத்தி காமிக்கணும், அதுக்கு ஏதாவது வாசனை பொருட்களை தடவணும். அது நீங்க புதுப்பிச்சுட்டே இருந்தா தான் வேலை செய்யும். நம்ம கொண்டு வந்து ஒருக்கா கட்டிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயம் இல்லைங்க. ஒரு சில பிரச்சனைகள் கூட அது மட்டும்தான் செய்யும். கல்யாணமாகன்னு கட்டி விட்டாங்கன்னா, கல்யாணமான அவர் வேக வேசையா துணிங்க செஞ்சிடலாம். அதே மறுபடியும் கட்டிட்டு கொண்டுங்கிற மறுபடியும் கல்யாணம் ஆகும், அது ஆகாது. இப்ப என்னன்னா ஒரு விஷயத்துக்காக பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? 2வது இன்னொரு ரகசியம், இந்த பஞ்சாங்கத்துல ராமர் சக்கரம், சீதை சக்கரம் போட்டிருக்கும், பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. முழுசா பஞ்சாங்கம் படிச்சீங்களா? ஏன்னா இப்ப எல்லாமே வந்து உங்க மொபைலுக்குள்ள வந்துட்டோம். இருந்தாலும் இந்த பஞ்சாங்கத்துல வந்து ராமர் சக்கரம், சீதை சக்கரம் அப்படின்ட்டு ஒரு தொடுகுறி சக்கரம் ஒண்ணு இருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. இந்த தொடுகுறி சக்கரத்தை என்ன பண்ண எதுக்கு பயன்படுத்தலாம்னா, ஒரு பெண் அவளுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கங்களேன். பொண்ணு திருமணமே ஆக மாட்டேங்குது, அவர் வைரேகி மிச்சிருக்கேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன் வேணும்னு ஒரு பெண்ணு நினைக்கிறான்னு வச்சு, தப்பு கிடையாது. அந்த பெண்ணுக்கு என்னன்னா அந்த ராமரோட சக்கரை எழுதி கொடுத்துருங்க. அப்ப வந்து எப்படி வந்து அந்த பெண் வந்து அந்த சீதையை வந்து எப்படி வந்து சீதை வச்ச அந்த வில்லை உடைத்து ராமன் கல்யாணம் பண்ணானே, அதே போல வந்து ராமனுடைய எந்திரத்தை எழுதி கொடுத்து, இதெல்லாம் சிம்பிளான வேலை, இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. ஒரு எந்திரம் போடுறோம், அதை அப்படியே எழுதி கட்டிடுறோம். அதே மாதிரி இவனுக்கு வேணும்னா நல்ல பொண்ணு வேணும்னா சீதையோட எந்திரத்தை கட்டிட்டு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, யார் யார் பிரிஞ்சிருக்காங்க 2 ஒன்னா சேர்த்து கட்டுவீங்க. அந்த சீதை சக்கரத்துல சீதை பேர் அந்த பொண்ணு பேரு, ராமர் சக்கரத்துல ராமர் பேர் மேல பொண்ணு பேரு எழுதி 2ஐயும் போட்டு டயத்து கொடுத்து சேர்ந்துருவாங்க. இது இதுதான் தந்திரம். இப்ப நீங்க பெருசா போய் தேடி வட்டம் கடிச்சிட்டு இருக்கிற வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. ஆனா வழிபாடு ரொம்ப முக்கியம். கட்டாயம் தெய்வத்துக்கு இருந்தா தான் வேலை செய்யும். கோயிலுக்கு ரெகுலர் கோயிலுக்கு போறதுக்கு வச்சுக்கோங்க, தினசரியும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வாரத்துக்கு போகலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகணும், இல்லையா வீட்டுல பூஜை கட்டாயம் பண்ணணும். வெளியே கோயிலுக்கு போற முடியல அப்படின்னா கண்டிப்பா நவகிரக மந்திரங்களை சொல்லி பழங்க. தினசரி காலையில ஒரு ஜோசியமா இருக்கும்போது நவகிரக மந்திரம் சொல்லுங்க. இரவு இதெல்லாமே வாழ்க்கை வளம் பெறுவதற்கே அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இப்படி வைக்கிறோம், இது வந்து கட்ட விரல், இது ஆள்கட்டு விரல், இது என்ன நடுவிரல், இதை சேர்த்தி இப்படி வச்சுக்கிறோம் இல்லையா? இப்படி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த கையிலையும் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? இந்த முத்திரை பேர் குபேர முத்திரைன்னு பேருங்க. இந்த முத்திரையை வந்து நம்ம வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 20-25 நிமிஷம், 40 நிமிஷம் கூட ஒத்துக்கலாம். அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு குபேரனா மந்திரம், ஓம் குபேராய நம, ஓம் குபேராய நம, ஓம் குபேராயன்னு சொல்லுங்க. பணம் பிரச்சனை தீரும் சாமி. பணம் எப்படி வருதுன்னு தெரியாது வரும். எப்ப நீங்க நம்புறீங்களோ, உங்களை நீங்க நம்புறீங்களோ, அந்த நம்பும் போது அதெல்லாம் வேலை செய்யும். நம்ம நம்பலினா என்ன ஆகுன்னா அது வேலை செய்யாது. சோ நீங்க நம்பருக்கு ஆரம்பிங்க, கண்டிப்பா எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த முத்திரைங்கிறது ஒரு அழகான முத்திரை. இந்த முத்திரை வந்து குபேர முத்திரைன்னு பேரு.
இது வந்து நீங்க அழகா செஞ்சு பாருங்க. இந்த முத்திரைகள் எல்லா விதத்துக்கும் முத்திரை இருக்கு. காசு, பணம், இது மாதிரி மோகினி விறக்கு, எச்சினி விறக்கு, இது மாதிரி உடல் இருக்கிற வியாதிகள் போறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து முத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் நிறைய முத்திரை சம்பந்தமா தெரிஞ்சவங்க கிட்ட பழகிக்கலாம். சித்த வைத்திய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். இப்ப முத்திரைகள் இதுல இருக்கிறவங்களே எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத விஷயம் தான் நினைச்சுக்கலாம். டேய், இவ்வளவு நேரம் 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எங்கெங்கயோ வேலை பார்த்திருப்போம், படம் பார்த்திருப்போம், மொபைல் பார்த்திருப்போம். இது எல்லாம் விட்டு போட்டு இந்த ஏற்கனவே அரைச்சமா வரது மாதிரி அரைச்சு போயிட்டான்னு இருக்கும். திட்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து எப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். மொபைல் பார்க்கறத கூடுமான வரை தவிர்த்துருங்கள். தூங்க போகும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சிருங்க. நினைச்சு அவன் 12 மணிக்கு ஒருத்தன் கூப்பிடுறான்னா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதாவது ஜோதிடன் மட்டும் மற்றவங்க எல்லாமே வந்து நாம மாறினா தான் ஜோதிடம் தான் வந்து ஒரு குரு. அப்ப மற்றவங்களுக்கு ஒரு விடிவெளியா வரணும்னா நாம வந்து முன்னெடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு விடிவெளியா இருக்கணும். நாம விடிய மொபைல் பார்த்துட்டு இருந்தா போது நமக்கு தெரிஞ்சு யாருன்னு சொல்ல தெரியல. மொபைல் பார்த்துட்டு கொண்டு அழுதுட்டு என்னடா அழுதுன்னு பார்த்தா சீரியல் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் வந்து எங்க போகுதுன்னே தெரியல எனக்கு. காலங்கள் அந்த அளவுக்கு வேகமா ஓடி இருக்கு. ஞாபகம் பூரா மொபைல் தான். பொண்ணு வீட்டுல இருந்து அங்க வர்றாங்க, ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, அடுத்த நிமிஷம் மொபைல் தான். சாப்பிடும் போது குழந்தைக்கு மொபைல் எல்லாமே பழக்கப்படுத்திடும். முதல்ல என்ன பண்ணுவோம், நிலவை காட்டி சோறு விட்டுறது விட்டு போட்டு இப்ப எதை பாட்டி சோறு விட்டுறோம், இவன் காட்டிதான் சோறு விட்டுறோம். சரியா? இது சரியா தவறான்னு எடுக்கிறது யாரு? ஜோசியர். ஜோசியர் தான் உலகத்தில் ஒரு புதிய உலகத்தை படைக்க முடியும். ஜோதிடர் தான் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயிக்க வைக்கிற ஜோதிடர் தான். ஒரு ஒரு இறந்து போன நாள் குறிக்கிறதுக்கு, அதே மாதிரி குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் சொல்றது யாரு? ஜோசியர் தான். அப்ப யாரு வந்து நம்ம என்ன பண்றோம், கஷ்டமா இருக்குங்கிற போது நீங்க என்ன சொல்றீங்க? இருக்குது பிரச்சனை. இப்போ ஒரு லக்கணம் பிரசன லக்கணம் போட்டாச்சு. 4ல மாந்தி இருந்து என்ன சொல்லுவீங்க? வீட்டுல ஆவின்னு சொல்லலாம். வேற என்ன கணக்கு இருக்கலாம்? வீட்டுல வந்து ஏதோ இறந்து போன படம் வச்சிருக்காங்க. அது ஸ்திர ராசியா இருந்தா கண்டிப்பா ஆணி அடிச்சு மாட்டியிருப்பாங்க. சரமன்னா காத்து ராசியா இருந்தா அது பேய் வந்துட்டு போறவையே இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து பேய் நடமாட்டம் வந்துட்டு இருக்கும். இதே வந்து ஒரு படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. இறந்து போன மூதாதையர்கள் படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆத்மாங்க இருக்கும். 4 வந்து ஸ்திர ராசியாக இருந்து மாந்தியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து மாந்தி இருக்கும். அப்ப அமாந்தினா ஆவி இருக்கும். அந்த இறந்து போன ஆத்மாக்கள் அங்க இருக்கும். நீங்க அது என்ன பண்ணுவீங்க? வெளியேற்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தவறாம அந்த காலத்துல சாம்பிராணி போட்டு இருந்தாங்க. இப்ப சாம்பிராணி போடுவோமா? போட மாட்டோம். திஷ்டி எடுப்புமா? கடுகு, மிளகாய், உப்பு, முச்சந்தி மணலட்டு போடுமா? போட மாட்டோம். ஏன்னா நாம எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல இது வந்து நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன அடிமையான ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு சங்கடமா இருக்கும், கூச்சமா இருக்கும். அந்த காலத்து ஞாயிற்றுக்கிழமை சிறகடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. குளிச்சு விடுறது, எண்ணெய் தேய்ச்சி இதெல்லாம் பண்ணி எல்லாமே காலங்கள் மாறி போச்சு. வாழ்க்கை வளம் பெற வேண்டும், இந்த வையகத்தில் உள்ளோரும் ஜெயிக்க வேண்டும். அத்தும் உங்களை போல ஒரு புதுமை பெண்கள் கையில் இருக்குது. பாரதியார் சொன்னார் புதுமை பெண் அப்படின்னு சொல்லி. அந்த புதுமை பெண்கள் நீங்கள் தான். நீங்க கட்டாயம் வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிற ஒரு பெண் அவதாரம் எடுத்ததை எல்லாம் பாருங்க. எல்லாமே காளி அவதாரம் எடுத்தா, துர்க்கை அவதாரம் எடுத்தா, எல்லாமே பெண். இப்ப சமீபத்துல வந்து அவதாரம் எடுத்த வராகி அன்னை பயங்கரமா இப்ப கலியுகத்துல வந்து அவதாரம் இப்ப எடுத்தாச்சு. இப்ப எடுத்து வந்து இப்ப நான் ஏறக்குறைய நாமளே ஏகப்பட்ட சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கோம். இப்ப நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில வந்து என்னன்னா, வராகி அன்னை வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது வாழ்வாதாரத்துக்காக தன்னை கைப்பிடித்து கொண்டிருக்கிறாள். எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து பாருங்களேன். தமிழ்நாடு நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்ப சமயத்துறையும் கூட உபதேசம் வாங்கி போனாங்க. இப்ப இதெல்லாம் என்ன, அந்த அம்மனுடைய ஒரு மகிமை. அப்போ இந்த தெய்வங்கள் என்ன, அது பெண் தெய்வம் தான். அதுதான் சொல்ல போறேன். அப்போ உங்களை போட்டு பெண்கள் வந்து ஜோதிடத்துல வரணும். 2வது பெண்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு விஷயம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கும். கோபத்துல படபடன்னு அடிச்சு பேசக்கூடாது. நெகட்டிவா பேசிக்கவே பழகக்கூடாது. பாசிட்டிவ். அதாவது ஒரு பிரச்சனை வந்து நீ நல்லா இருப்ப சொல்லி பழகிடணும். மேக்சிமம் சொல்லி பழகும் போது தான் நம்ம நல்லா இருக்கும். அப்ப நம்ம சொல்லி பழகாம நம்மளுக்கு மாத்தி சொன்னோம்னா சரி வராது. இன்னைக்கு வசந்த பஞ்சமி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாராகியுடைய பரிபூர்ண கடாட்சம். இதை கேட்டுக்கிறவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். அப்போ இதெல்லாம் பண்றதுக்கு என்னன்னா, நாம ஜெயிக்கணும், வாழ்வியல் வளம் பெறணுமா? அருமையான வாய்ப்பு வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிற டாக்டர் திருமதி கனகாம்பல் அவர்களுக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு அற்புதமான ஒரு தேசிய மகளிர் கூட்டமைப்பு, ஜோதிடர் கூட்டமைப்புங்கிறது விளையாட்டாது. தேசியங்கிறது போயிடுது, இந்திய அளவுக்கு போயிடுது. உலக அளவில் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ரொம்ப தூரம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய சேவை வந்து நிறைய கஷ்டப்பட்டு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக. இப்போ சமீபத்துலையும் கூட திருச்செங்கோட்டில் வந்து விழாவுக்கு போயிருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால கடுமையான உழைப்பாளி, எல்லாத்தையுமே அரவணைச்சு போகக்கூடிய குணம் உண்டு. சிரிச்ச குணமத்தை நான் பாக்குறேன். பர்சனலா எப்படி குணம்னு தெரியல. ஏன்னா மேடை பொறுத்தல, வீட்டு பொறுத்தல எனக்கு தெரிஞ்ச விதத்துல எல்லாம் அப்படியே 100% சிரிச்ச முகத்தோட தான் அவங்களை பார்க்க. எப்போ அந்த உருண்டு இருக்கிற மூஞ்சி நான் பார்த்தே கிடையாது. பர்சனலா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர்.
பட் எப்பவுமே சிரிச்ச முகத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த பேர் வரக்கூடிய மகளிர்கள் எல்லாமே அனுசரிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பாசிட்டிவா பேசுங்க, எல்லாம் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமிக்கு என்ன அப்படின்னா அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வந்து நெய் ஊத்திக்கங்க. நெய் ஊத்திக்கங்க. பசு நெய் வந்து நாட்டு மாட்டு நெய், நம்ம வீட்டு புறம் ஏதாவது கிடைச்சுன்னா நாட்டு மாட்டு நெய் வாங்கி வச்சுக்கோங்க. தாமரத்தண்டு, தாமரை நூல் திரி போட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கர உரையில நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொன்னோம். இந்த மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. எந்த நேரமா இருக்கணும், வெள்ளிக்கிழமைக்கு பொறுத்தவரை காலையில் சுக்கர வரை ஓகே. மற்றபடி நம்ம என்ன பண்ணணும், தன்னுடைய பட்சி வந்து எந்த பட்சின்னு பார்த்து பட்சி நேரத்துல வைங்க, அரசு நேரத்துல வைங்க. அது கரெக்டா சூச்சம் பிரிச்சு கூட பண்ணலாம். இப்போ 48 நிமிஷத்தையும் சூச்சம் பிரிச்சு பண்ணலாம், 5ஆ பிரிச்சு சூச்சம் பிரிச்சு பண்ணலாம். இது நம்மளுக்கு அந்த பஞ்சபிச்சி பொறுத்தவரை நிறைய உள் பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். மொத்தம் 2/24 அப்படின்னா வந்து 2/24 5 ஜாமுன்னா அந்த ஒவ்வொரு ஜாமங்கிற 2/24 பகல் பொழுது 12 மணிக்கு ஒரு 5 ஜாமம், இரவு 12 மணிக்கு ஒரு ஜாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு வந்து ஏழுமலையானை வழிபடுங்க, பணம் வரும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போய் கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு வழிபட்டு வாங்க. நிச்சயம் வந்து நம்மளுக்கு வண்டி, வாகனம், வீடு, காசு, பணம் கிடைக்கும். அதே போல வந்து தெய்வங்கள் பூமிக்கு வந்து தெய்வங்கள் இறங்கி வந்த நாட்கள் அப்படிங்கிறது விஷ்ணுபதின்னு சொல்றாங்க. இந்த வாழ்வில் வந்து வெற்றி பெறக்கு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த நாட்கள் வந்து ஒரு 4 மாசத்துல வந்து தமிழ் 1ஆம் தேதி, அதாவது வைகாசி மாசம், ஆவணி மாசம், கார்த்திகை மாசம், மாசி மாசம். இப்ப நம்மளுக்கு என்னன்னா தை, மாசி வரப்போகுது. மாசி 1ஆம் தேதி பயன்படுத்திக்கணும். உங்க ஊர்லயே வந்து எது பழமையான பெருமாள் கோயில் பார்த்து வச்சுங்க. காலையில் வந்து அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் என்ன பண்ணு, கையில துளசி வச்சுக்கோங்க. 24 சுத்தி வந்து போய் சாமி கொண்டு போய் படைச்சிட்டு கும்பிட்டு வந்துருங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சேர்ந்த அனைவர்களுமே பயன்படுத்தலாம். ஒரே கோயிலுக்கு எல்லாரும் போக வேண்டாம். பக்கத்துல அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லா சிறப்பா இருக்கும். பழங்காலத்து கோயிலுக்கு போனா ரொம்ப புதுசா வச்ச கோயிலை விட பழைய கோயில்கள் ரொம்ப சாநித்தியம் நிறைய இருக்கும். அதனால வழிபடுங்க. எல்லாருமே பணக்காரனாகணும். பணக்காரனானா தான் சந்தோஷமா சுத்த முடியும். பணம் தான் முதல்ல முக்கியமா இருக்கு. இப்ப வாழ்வாதார பிரச்சனை பணம் தானே. பணம் வந்தா நிம்மதி வந்துடும்ல. ஆனா அதெல்லாம் விடணும்னா ஒரு சில பழக்க வழக்கங்கள், காலையில எந்திரிக்கிறது, பேசுறது பூரா பாசிட்டிவா பேசுறது, நெகட்டிவா பேசுறது கூட பழகக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வீட்டுக்குள்ள சண்டை தவிர்த்துறணும். எப்ப வந்து எது கேட்டாலும் 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு மதிச்சு போகணும். அப்ப மதிச்சு போறதுக்கு ஜாதகத்தோட பொருத்தம் என்ன, 2 பேர்த்தின் ஜாதகத்திலே புதன் ஒன்னா இருக்கிற மாதிரி ஜாதகம் சேர்த்து 2 பேர்த்து புத்தி ஒரே மாதிரி இருக்கும். சிம்பிளான விஷயம் அது. இப்ப நீங்க 6ஆவதுல இருக்கிறீங்களா, புதன் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா தான் நான் சொல்றதை எடுக்கணும். இப்ப நீங்க வந்து புதன் 1 இருக்கணும், இல்லைன்னு திரிகோணத்துல இருந்துக்கலாம். ஒரு மேசத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது திரிகோணத்துல புதன் இருந்து 2 பேர்த்துக்கு அந்த பொருத்தத்துல 2 எனக்கு ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துலாம்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டால் அடுத்த நிமிஷம் சொல்லக்கூடிய ஆற்றல் என்ன, அந்த புதன் அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். சோ வந்து புதனை பார்த்துக் கொள்ளலாம். எல்லாமே புதன் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா புதன் தான் புத்தி. அப்ப அவனுக்கு ஒரு மனசு சந்தோஷம் கொடுக்கிற விஷயம் தான். புதன் தான் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன், ஒரு அற்புதமானவன். அதை பயன்படுத்தி பாருங்க. அதே போல வந்து குடும்ப ஒற்றுமைக்கு, காசு பணத்துக்கு வந்து வராகி படிக்கலாம். வராகி எண்ணெய் வழிபாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாராகி எண்ணெய் வந்து இப்ப சமயத்துல வந்து ஏறக்கூடிய வந்து நிறைய இடங்களில் வந்து மதுரையிலையும் கூட வாராகி எண்ணெய் கோயில்ல வந்து நமக்கு அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து கொஞ்சம் வழிபாடுகள் இல்லாம இருந்தது. அப்புறம் அதெல்லாம் ஆளுகளெல்லாம் நிறைய போச்சொல்லி இப்ப வந்து நல்ல கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா கோயிலுமே, பல்லூர் போய் சொல்லியிருக்கிறோம், உத்தரகோசம் அவங்க போய் சொல்லியிருக்கிறோம், தஞ்சாவூர் போய் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏறக்குறைய வந்து மேடவாக்கத்திலையும் கூட நம்ம ஒரு முருகன் வந்து கோயில் கட்டியிருக்காரு. நம்ம சரி நிறைய பேர் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டினதால கணக்கு வழக்கல, நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க. அதனால இப்ப இன்னைக்கு காலையில கூட இந்த வேடசந்தூர்ன்றது ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு வந்து அங்க வராகி அன்னைக்கு வந்து 6.5 அடியில வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து வராகி இருக்குது. வராகி கும்பிடுங்க, பணம் கிடைக்கும். வாழ வைப்பாடு. வராகி கும்பிடுங்க, வராகி வந்து கும்பிடுங்க. பெருசா ஒண்ணும் கிடையாது. பஞ்சமி அன்னைக்கு ஒரு தேங்காய் 2ஆ உடைங்க, நெய் போடுங்க, அதே மாதிரி திரி போடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊத்துங்க, திரி போடுங்க. கீழே வந்து அரிசி வச்சு அரிசிக்கு மேல குடுமி பிச்சிருங்க. ஒண்ணு குடுமி பிச்சுட்டு 2 அரிசியை கொஞ்சம் பிரிச்சு வச்சு அரிசிக்கு மேல வச்சு விளக்கு ஏற்றி பத்த வச்சு கும்பிடுங்க. வராகி கும்பிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அந்த பாடல் படியுமா, இருகுலை கோமணம் தாழ் புஷ்பராகும் 2 கண்ணும் குறுமணி நீளம் நகம் கூர் வைரம் திருமணி முத்துக்கணிவாய் பகலம் சிவந்த வல்வி மரகத நாமம் திருமேனி பச்சை மாணிக்கமே. இது முதல் பாடல். இப்படி 32 பாடல் இருக்குது. 32 பாடலையும் படிச்சுட்டு வரலாம். தினசரி படிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். சரிங்களா?
இதை படிக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு காசு பண பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஏதாவது தடை இருந்தாலும் விளைக்கிறோம். வராகி படிக்கும் போது நம்மளுக்கு யாரு இந்த கொசலம் வைக்கிறவங்க, கோழி மூட்டுறவங்க, பிரச்சனை பண்றவங்க குடும்பத்துல நிறைய எல்லா பக்கம் இருக்கும். அந்த நீங்க பர்டிகுலர் இன்ன குடும்ப நலன் எல்லா குடும்பத்திலயும் இருக்குது. வாழையடி வேலையா அந்த காலத்துல இருந்து சொத்துக்காக எல்லா அண்ணன் தம்பி எல்லாமே பிரச்சனை இருக்கும். நம்ம இதுக்குள்ள எல்லாம் நம்ம நீதிபதி சொல்லவே போக முடியாது. அது அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய விஷயம். வழிபட சொல்லலாம், ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வழிபட சொல்லிடலாம். வழிபட்டோம்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். அது இல்லாமல் பங்காளிகள் தகராறு வந்துனாவே பிதிருக்கள் தோஷம் இருக்கும். பங்காளிகள் அனந்தம்பிகள் சண்டை இருந்தனாவே பிதிருக்கள் தோஷம் கண்டிப்பா இருக்கும். அப்ப பிதிர்கள் வழிபாடு பண்ணணும், பிரசன்னம் பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முறைப்படி பூஜை. ஏன்னா ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, ரகணம் வேற ஏதோ என்ன காரணங்கிறது கண்டுபிடிக்கணும். பிரசன்ன இருக்க ரொம்ப பயன்படும். அஷ்டமங்கலத்துல பார்க்கக்கூடிய பிரசன்ன மரம் அந்த குடும்ப பிரசனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த அழகா என்னென்ன இருக்கிற விஷயங்கள் அப்படியே எடுத்து தூக்கி வீசும். எல்லாமே உங்களுக்கு இதில் தெரிஞ்சவங்க அஷ்டமங்கல பிரசனம் பண்ணவங்க பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாம் இதுல கடல் கடந்தவங்க என்னை விட 1000 மடங்கு வலுவானவங்க அதுல உண்டு. ஒருத்தர் பேர் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இதுல யாரும் கலந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு என்னோட வியூ என்னோட போட்டோ மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. வேற யாரோட போட்டோம் இல்ல. வேலூர் மாவட்டத்தில் இப்பொழுது அன்னை வராகி வழிபாடு பிரபலம் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையா இருக்குது, வாழ்த்துக்கள். அந்த வேலூர் மாவட்டம் இந்த பல்லூர் வராகி, பல்லூர் வராகி இருக்கு. வேற நிறைய இடத்துல பண்றாங்க. நம்ம எனக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் நம்மளுக்கு தெரியல. நம்ம சிசியர்களே ஏறக்குறைய ஒரு 50 கோயிலுக்கு மேல கட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஊத்தங்கரைக்கு பக்கமா 32 அடி உயரத்துல வராகி கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் பணம் வர்றதுக்கு சரிங்களா. கணபதியில ஒரு மந்திரம் உண்டு. கணபதியில ஒரு மந்திரம் உண்டு. ஓம் ஹராம் ஹரீம் ஹரோம் கம் கணபதியே வா வா ஸ்வாக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த கணபதி மந்திரமானது அழுமையா வாழ்க்கையில வெற்றி பெறக்கெல்லாம் வெளிச்சத்தை காட்டக்கூடிய இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினசரி ஒரு 108 சொல்ல. ஓம் ஹராம் HARAM ஹராம் HARAM ஹராம். அதே மாதிரி ஹராம் ஹரீம் ஹரீம் HARWM ஹரீம் ஹரோம் HAROM ஹரோம். அப்ப நம்ம இதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வரணும். ஓம் ஹராம் ஹரீம் ஹரோம் கம் கணபதியே வா வா ஸ்வாக. இது கணபதி மந்திரம். இது முக்கோண சக்கரம் போட்டு அதுல எழுதணும். யாராவது உபாசனம் பண்றோம்னா டெய்லி 108 சொல்றீங்கன்னா அந்த முக்கோண எந்திரத்தை அனுப்பிச்சுடுறேன். இது நீங்க அதாவது பண்றதுக்கு தான் ஒண்ணு. நீங்க தெரிஞ்சதுக்காக சொன்னேன். ஒரு 2 நாளைக்கு முன்ன நான் ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னா ஓம் காளி ஜெய் காளி ஜெய் ஜெய் காளின்னு ஒரு மந்திரம். இது எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. இது நானும் செஞ்சு பார்த்து சொந்தம். நைட்டு 9 மணிக்குங்க. நம்ம இதுக்கு புறம் படுத்துறோம், சொல்லிட்டு படுத்துறோம். இந்த மோதிர விரல தண்ணிக்குள்ள வச்சுக்க வேண்டியது. ஓம் காளி ஜெய் காளி ஜெய் ஜெய் காளி, அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு படுத்துங்க. இதுல என்ன நன்மை நடக்குன்னா நல்ல தூக்கம் வரும், சாமியோட அருள் கிடைக்கும், எதிரிகள் காணாம போயிருவாங்க. எதிரிகள் ஒருத்தர் அந்த தீரத்தை முடிச்சு குடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். தண்ணிக்குள்ள வைக்கிறோம், அந்த மந்திரத்தை சொல்றோம். ஓம் காளி ஜெய் காளி ஜெய் ஜெய் காளி, இதுதான் மந்திரம். நான் அன்னைக்கும் கூட இந்த இதுல மலர் குரூப்ல இருக்கிற சொன்னேன், இலவச அப்படின்னு சொன்னேன். இது நீங்க செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி போட்டு தண்ணி குடிச்சிருங்க, குடிச்சிட்டு படுத்துங்க. அதுக்கு பிறகு நம்ம மொபைல் பாக்குற வேலையை தவிர்த்துருங்க. வாழ்க்கையில் நீங்க சொன்னீங்க வாழ்வில் வளம்பெறணும்னா இதை தவிர்த்துறணும். ஜெயிக்கணும்னு ஒரு வனம் பணம் வந்துடுது, 4 பேருக்கு வழிகாட்டி இருக்கணும். வழிகாட்டியா இருக்கு நம்ம கரெக்டா இருந்தா தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். எப்பவுமே இப்படியே பார்த்துட்டே கொண்டது என்ன ஆகும், தொழில் என்ன ஆகும்? அதனால ஒரு வேற விஷயம். இப்ப நம்ம பாக்குறோம், ப்ரோக்ராம் பாக்குறோம், வேற விஷயம். நம்ம அதே மாதிரி முழுசா இதே பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு செட் ஆகுமா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அமிதிஸ்ட்னு சொல்லி ஒரு கல் ஒண்ணு உண்டு. அமிதிஸ்ட் மாலையும் கூட ஒரு சில இடங்கள் உண்டு. சுத்தமான மாலை வச்சு அது தெய்வ வசியத்துக்கு ரொம்ப பயன்படும். குறிச்சொல்லக்கூடிய அமைப்புக்கு பயன்படும். இந்த மோகினி போன்ற தேவதைகள் வரும் சொல்லலாம். இதே அமிதிஸ்ட் போட்டா இந்த லிக்யூர், அந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க டாஸ்மார்க் சம்பந்தமானவங்களுக்கெல்லாம் அந்த பழக்கத்துல இருந்து அடிமையா மீள முடியாதவங்களுக்கு அமிதிஸ்ட் மாலை போட்டா ரொம்ப நல்ல வேலை செய்யும். போட்டு பாருங்க. அமிதிஸ்ட் போட்டுக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெடுதல் வர சின்ன மாலையை கிடைச்சாலும் கூட அது வாங்கிக்கலாம். எல்லா பக்கம் பல பக்கம் கிடைக்குது, அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி பணம் வர்றதுக்கு இந்த வாகை மரத்து புல்லுருவின்னு ஒண்ணு இருக்கு. வாகை மரத்து புல்லுருவி, வாகை மரம். அந்த புல்லுருவிங்கிறது அந்த மரத்துல நுனியில வருது. ஏதோ ஒரு செடியில அந்த மரத்துல புல்லுருவியே வரும். அந்த புல்லுருவிங்கிறது நீளமா இருக்கிறது அந்த புல்லுருவி இலை நீளமா இருக்கிறது ஆண், அறவட்டமா இருக்கிறது பெண் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்றது பெரிய விஷயமே இல்லை. அப்ப நமக்கு அந்த வாகை மரத்து புல்லுருவி உங்களுக்கு யாருக்கு குரூப்ல அனுப்புறேன். உங்களுக்கு வாகை மரத்து புல்லுருவிய அனுப்புறேன். திருவண்ணாமலை பக்கத்துல நிறைய அந்த மரங்கள், திருவண்ணாமலையில இருந்து கோளூர் வேலூர் போற மார்க்கத்துல
நிறைய இருக்குது. வேற எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம சுத்தி பார்க்கணும். எனக்கு அந்த அந்த ஏரியால நான் சுத்தி பார்த்திருக்கேன். அதனால அந்த செய்யலாம், தப்பு கிடையாது. வாகை மரத்து புல்லறி வச்சுக்கலாம். அதே போல எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த பில்லி சூனியம் செய்யறதுக்கு இந்த பிளாக் டர்மலின் ஒரு இருக்கு. பிளாக் டர்மலின் இந்த ஸ்டோன் எல்லாம் பயன்படும். அதாவது ஒரு கெடுதல் பெறாத மோதிரமா போட்டுக்கலாம். டர்மலின் மாலையும் கூட கிடைக்கும், வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து பில்லி சூனியம் செய்வனை இது மாதிரி அதாவது தடங்கள் தடையா இது எல்லாத்துக்கும் தடையா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வாங்கி போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் வேணும் அப்படிங்கிறவங்க 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க. டெய்லா எனக்கு பணம் வேணும், பணத்தை வந்து நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொடுக்கிறேன், கோடிக்கணக்கில் நீங்க பாசிட்டிவா உட்காந்து 3 மணிக்கு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிறது கோடி கோடி அதுக்கு மேலேயும் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏறக்குறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னொரு சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஏறக்குறைய 9:30 மணிக்கு வந்து நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கேள்வி பதிலுக்கு ஏன்னா வந்து நம்ம 8:15 ஆரம்பிச்சோம். 9:15 நிகழ்ச்சி முடிச்சுட்டு கேள்வி பதில் பேசுவோம். சரிங்களா? ஒரு 3/4 மணி நேரம் கேள்வி பதில் பேசுவோம். ஏன்னா வந்து கேள்வி பதில் கேட்டா இப்ப நீங்க எத்தனை பேர் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்களா சொல்லலாம். இப்போ வந்து குறி சொல்றதுக்கு ஒரு வழி. குறி சொல்றதுக்கு என்னன்னா 100 வருஷமான வேப்பமரம். வேப்பமரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேப்பமரம் 100 வருஷமான வேப்பமரம். இந்த வேப்ப மரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா நமக்கு அந்த புஷ்கர நாமஸ்தல போய் தான் நம்ம என்ன பண்ணணும், அல்லது வந்து பஞ்சபிச்சு அரசு நேரத்துல போய் அதுல வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு இந்த சைஸ் குச்சி, இந்த விரல் சைஸ்ல தான் குச்சி உடைக்கணும். அதோட நீளம் எவ்வளவு இருக்கணும்னா நம்ம உடைச்சிட்டு வந்து இந்த நீளம் தான். இந்த முழங்கையிலிருந்து இந்த கை மடக்கி இருக்கணும் பாத்தீங்களா, இதுதான் மேடம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்து உடைச்சு பிறகு வெட்டக்கூடாது. அங்க உடைக்கிற போது நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இங்க கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டு அந்த நீளம் வந்து இந்த கையை அளக்கணும். இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் அளக்கணும். நல்லா தேய்ச்சிக்கணும். சரிங்களா? நல்லா தேய்ச்சு அந்த முனை வந்து கரெக்டா அளவு வர வரைக்கும் மண்ணில் நிலத்துல போட்டு தேய்க்கணும். கல்லுல போட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சே உரசி எடுக்கணும். சரிங்களா? கத்தியில வெட்டக்கூடாது. நல்லா தேய்ச்சி கத்தியில அங்க மரத்துல வெட்டுற போது வெட்டிக்கலாம் முடியும். இங்க வந்த உரம் வெட்டக்கூடாது. சரிங்களா? வெட்டி எடுத்துட்டு மஞ்சள் பூசிக்கணும். மஞ்சள்னா கஸ்தூரி மஞ்சள் வேணும்னு போட்டுக்கலாம். போட்டு பொட்டு வச்சுக்கணும். பொட்டு வச்சுட்டு சிவப்பு கலர் பட்டு துணியில அதை சுத்துங்க. முதல்ல சிவப்பு கலர் பட்டு துணி அந்த குச்சி இவ்வளவு நீளம் தானே அது, அதுக்கு வந்து மேல வந்து சுத்துங்க. சுத்திட்டு இந்த சிவப்பு கலர் நூல்லையே கட்டி வச்சிருங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு சிவப்பு கலர் பட்டு துணி எடுத்து அதுக்கு மேல இதை சுத்தி தலைமைட்டுனா தலை அணைக்கு அடியில வச்சுட்டு படுத்துங்க. டெய்லி ரொட்டீனா படுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. படுக்கிற போது என்ன பண்ணா அதை எடுத்து அம்மா தாயே எனக்கு வந்து இரவு தூங்குற போது வரணும், எனக்கு வந்து குறி சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு வரணும். குறி சொல்லுதுன்னா காலையில் உட்கார்ந்தோம்னா வாக்குல பரம் போடக்கூடிய அமைப்பை பண்ணணும். எனக்கு குறி சொல்லக்கூடிய ஆற்றல் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க அது பண்ணீங்கன்னா குறி சொல்லக்கூடிய ஆற்றல் அழகா வரும் அப்படின்னு சொல்லலாம். செஞ்சு பாருங்க. 100 வருஷம் வேப்பமரம். இது பண்ண வேண்டியவன இரவு. பொதுவாக வந்து என்னன்னா கட்டல்ல படுத்துட்டு இருந்தாலும் எழுது படுத்தா தலைக்கடியில் வச்சுக்கணும். இது வந்து ஒருத்தர் மட்டும் தான் படுக்கணும். யார் வேணுமோ அவங்க பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ரொம்ப பத்திரமா வச்சு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்குது. வெள்ளிப்பூன் கூட போட்டுருக்கலாம். அது வாங்கிட்டு வந்து வெள்ளி வாங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து வட்டமா இந்த பக்கம் அந்த போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது கையில் வச்சிருந்தா குறி சொல்லக்கூடிய ஆற்றல் வந்துடும். பண்ண நம்முடைய பூரா அது ரகசியமா இருக்கு. நீங்க பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதாவது இந்த செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சோம்னா குறி சொல்லக்கூடிய ஆற்றல் வரும். யாருக்கு வந்து குறி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அவனுக்கு என்ன சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மனசுக்குள்ள தனி அறியாம வரும். இதுதான் வந்து அந்த வந்து மனசுல இருக்கிற விஷயத்தை வெளிக்கிற ஆற்றல் வந்து அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி இந்த அளவு மட்டும் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பங்குச்சி 100 வருஷம் இருக்கணும். விசாரிச்சுங்க எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா பெரிய மரமா இருக்கும். விசாரிச்சுங்க. வயது கம்மியா இருந்ததுன்னா வேலை செய்யறது கஷ்டம். 100க்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 100க்கு குறைவா இருக்கக்கூடாது. கிராமப்புறத்துல ஒரு சில இடங்கள்ல பெரிய பெரிய மரம் எல்லாம் இருக்கும். அது எங்கன்னு நீங்க தேடி பார்த்து எடுத்து வச்சுங்க. நமக்கு சுண்டு விரல் அல்லது இந்த அதிக இந்த விரல் கட்ட விரல் நம்ம விரல்ல இந்த விரல பெருசு அதுக்கு மேல பெருசு இருக்கக்கூடாது. அதாவது யாரோட விரல் கை எடுக்கிறீங்களோ நமக்கு இந்த விரல் எடுத்துக்கலாம் அல்லது இந்த விரல் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே மரத்தை பெரிய வித்தியாசமா இருக்கு. இல்லையா மோதிர விரலாலும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ அது உங்களுக்கு மனசுல அந்த சமயத்துல என்ன ஓடுதோ எடுத்துங்க. இந்த மோதிர விரல் அளவுக்கு எடுத்தோம்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அடிப்படை தேவைகள் பூரா பூர்த்தி அடையும். நீங்க அந்த குச்சி வச்சு படுத்தவங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் வாழ்க்கையில பண்டமெண்டல் என்ன ஒண்ணும் வீட்டுக்கு தேவையான வசதிகள் பூரா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா எப்படி வருது அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு பூரா வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுண்டு விரல் போட்டோம்னு என்ன ஒன்லி பணம் சம்பந்தமான விஷயங்கள் வரும். பணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஏன் கொடுத்துருக்கிறோம் வாங்கி இருக்கிறோம் இது மாதிரி பணம் சம்பந்தமான விஷயமெல்லாம் இருக்கு. நைட்ல படுக்கிற போது எனக்கு சோன்சோ இந்த பர்சன் வந்து எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கல 2000 ரூபாய் வாங்கி கொடுக்கல
அப்படின்னு பணத்தை எனக்கு அவர்கிட்ட எனக்கு பணம் வரணும்னு சொல்லி படுங்க, பணம் வந்துடும். பணத்தை இந்த விரல் அளவு கொடுக்கறதுக்கு அவர் பண்ணும். இதனால என்னன்னா இதை பண்ணுங்க. வேற டவுட் இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க. அடுத்தபடியா பார்க்கிற போது நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னா அக்னி கோத்திர பாத்திரம் செம்பு பாத்திரம், அக்னி கோத்திர பாத்திரம் இருக்குது. ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இதை வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நாமளே வீட்டுல மகாலட்சுமி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு வரட்டி, பசு வரட்டி நம்ம தோட்டத்திலேயே மாட்டுச்சாணம் எங்கள் இருந்து அதை எடுத்து நாட்டு மாடு ரொம்ப ரிசல்ட் சொல்றாங்க, நாட்டு மாடுன்னு சொல்றாங்க. அந்த சாணியோடைய அதை வரட்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்ல கிடைக்கலன்னா வாங்கிக்க வேண்டியது, நம்ம கிடைக்கிறத வாங்கிக்க வேண்டியது. அதை நம்ம உடைச்சுக்கலாம். ஒரு பீஸை வாங்கி ஒரு 10 பீஸ் 20 பீஸை உடைச்சு வச்சுக்கலாம். உடைச்சு வச்சுட்டு என்ன பண்ணோம்னா அதை நம்ம போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊட்டி விட்டு, அப்புறம் குச்சிகள் அரசங்குச்சி எடுக்கணும், கடையில வாங்கக்கூடாது. அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரத்துக்கிட்ட கீழே உளுந்து கிடக்கு, சித்த மாசம் உளுந்து கிடக்கு, உருண்டை உருண்டையா வெட்டப்பட்ட குச்சிகள் பூஜைக்கு பண்ண, நம்ம தாந்திரியத்துக்காக கூடாது. இந்த உருண்டை உருண்டையா இருக்கிற குச்சிகளை தான் எரிக்கணும். நீங்க அதை பொழந்து, அதே மாதிரி அது பொழந்து குச்சி ஆகாது, உடஞ்சு குச்சியா இருந்தாலும் உருண்டையாத்தான் இருக்கணும். அதே மாதிரி கடையில வாங்கினாலும் அந்த உருண்டையான குச்சிகளை மட்டும் போடுங்க, மற்ற இல்லைன்னு போட வேண்டாம். சரிங்களா? இந்த லைனுக்கு மற்ற ஹோமத்துக்கும் நான் போகல. இது நம்ம லைன்ல இந்த விஷயம் நம்ம லைன் தாந்திரிக லைனுக்கு இது பயன்படும். வச்சு என்ன பண்ணுங்க, இந்த அரச குச்சி 2 போடுங்க. போட்டணும் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பார்லி அரிசி, கொஞ்சம் நெய் விட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். நெய் விட்டு பத்த வச்சிருங்க. ஒரு கற்பூரத்தை போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு பத்த வச்சிருங்க. உங்க மகாலட்சுமி மந்திரம் அந்த எரிச்சி வரைக்கும் அப்படி கொஞ்சம் நெய் ஊத்திட்டே இருக்கலாம். அந்த மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டே இருங்க. மகாலட்சுமி மந்திரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மகாலட்சுமி காயத்ரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எதுக்கு விட்டுருக்குன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி வச்சுக்க. நீங்க தான் எல்லாம் ஒரு பெண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு வெற்றிகரமான ஒரு ஆணுக்கு முன்னால் பெண் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வடமான்மை வாழ்க்கை ஆள்கிட்ட பெண்களுக்கு தான் இருக்குது. ஒரு ஆண் ஜீவனுங்கிற அவசியத்தை தாண்டி இப்ப வந்தாச்சு. எல்லாமே மோதி மிதித்து விட்டு பாப்பா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இப்ப ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும். இப்ப நீங்களாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு தயாரானவங்க, ஓடுங்க, தைரியம் போடுங்க. ஒரு முன் வச்ச கால பின் வைக்க வேண்டாம். சரியான பாதையில் போங்க. ஜோதிடத்தை சரியா சொல்லுங்க. எந்த காரணத்திலும் நெகட்டிவா சொல்லாதீங்க, பாசிட்டிவா சொல்லி. ஏன்னா வாக்கு தான். நீங்க வராகி உபாசனம் வாங்கியிருந்தாலும் சரி, தெய்வ உபாசனம் வாங்கினாலும் சரி, என்னுடைய வாக்கு தான். நல்லது சொல்லுங்க, கண்டிப்பா நடந்துரும். திருமணம் நடக்குமா? நடந்துரும். குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறந்துரும். சொல்லுங்க, யோசிக்காம. குழந்தை கிடைக்குமா? கிடைக்கும்னு சொல்லுங்க. என்ன ஜோதிடன் என்பவன் 9 குருவையும் பார்த்தவன், 9 கிரகங்களை பத்தி தெரிஞ்சவன். அப்ப ஜோதிடங்கிறது ஒரு குரு மாதிரிதான். அப்ப குருங்கிற போது என்னன்னா, அப்ப குரு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வாக்கு பலிச்சிரும், தெளிவா பலிக்கும். பலிக்காம போவே போகுது. நீ கேரண்டியே சொல்லுங்க. குழந்தை இல்லைன்னு ஜாதகத்தை 5 குடைவன் குரு 6-8-12 போயிட்டான், 6-8-12 சாரத்துல போயிட்டான், அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். எது இருந்தாலும் கிடைக்குன்னு சொல்லி பழகுங்க. சொல்லி பழகுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு கடைப்பிடிக்க சொல்லுங்க. ஏதாவது பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் சொல்லுங்க, விளக்கு வைக்க சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க. இப்ப குழந்தைக்கெல்லாம் கேரளாவில திருச்சூர்ல மகாதேவன் கோயில்னு ஒண்ணு இருக்கு, சிவன் கோயில். அது வெண்ணெயிலேயே செஞ்ச கோயில். அது வெண்ணெய் அப்படியே உருவம் வெண்ணெயிலேயே அது எத்தனை வருஷத்துக்கு முற்பட்ட கோயில்னு தெரியல. அங்க ஆதிசங்கருடைய சமாதி அங்கதான் இருக்கு. அந்த கோயில் அங்க சமாதி அங்க இருக்கு. அங்க போய் என்ன பண்ணுங்க, நான் அவங்க பசு அங்க வெண்ணெய் நெய் கொடுப்பாங்க. அங்க அந்த நெய்யை வாங்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் குழந்தை கிடைக்கும். இது ஆன்மீகத்துல சொல்றது ஒரு விஷயம். இப்ப நமக்கு தமிழ்நாடுங்கிறதுல கேரளாங்கிறதுல எந்த கோயில் இது மாதிரி இருக்கு முழுசா நம்பணும். நாம நம்பும் போது அது வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே வாங்கி நெய் வாங்கி உருக்கி கணவன் மனைவி 2 பேர் சாப்பிட்டோம். முதல் சாப்பிடும் போது முதல்ல நெய் சாப்பிடணும். பருப்பு கிருப்பு போட்டதுன்னா பருப்பை வாங்கி பொடி பண்ணி வச்சு பருப்புக்குள்ள நெய் கலந்து சாப்பிடலாம். பொது வயது ஃபர்ஸ்ட்ல உணவு நெய் உள்ள போயிடணும். இந்த பருப்புல கலந்து போட்டுக்கலாம், அல்லது சாம்பார்ல இருந்ததுன்னா சாம்பார் போட்டுக்கலாம். பண்ணுங்க, நிச்சயம் நல்லா இருக்கு. அப்ப பனைமரத்துக்கு என்ன சொன்னேன், எள்ளு, பார்லி அரிசி, நெய் விட்டு கூட பசு விரட்டி, அவ்வளவுதான் போட்டுக்கலாம். கூட தேங்காய் இருந்ததுன்னா, கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா ஒரு தேங்காய் உடைச்சுக்கங்க. சில்ல உடைச்சு வச்சு சின்ன சின்ன பாக்களவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி ஒரு பாக்களவுக்கு போட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த எரிய வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு அது வச்சுங்க. டெய்லி பண்ணிட்டு வாங்க. பணம் வீட்டுல தங்கிக் கொண்டே இருக்கும். மகாலட்சுமி ஊட்டுவோம். நீங்க நினைக்க ஒரே ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நானு மகாலட்சுமி அந்த அஷ்டலட்சுமி கோயில்ல கிடையாது. நீங்க எது அந்த சாமி கும்பிடுறீங்களோ அத்தனை சாமி நம்ம வீட்டுல இருக்கும். நீங்க வழிபட நம்ம வீட்டுல இருந்து அது பேசும். உருக்கள் லட்சக்கணக்கில் வரணும். மகாலட்சுமிக்கு 1 லட்சம் உரு, 2 லட்சம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன படத்தை போட்டு தனியா படம் வாங்கிக்கணும். ஏன்னா குரூப் படம் வாங்குறது தனித்தனி படம் வச்சு மகாலட்சுமிக்கு என்ன பண்ணணும், சுத்தமா பன்னீர் போட்டு தொடச்சு, அதுக்கு விபூதி வச்சு எல்லாம் பூரா என்னென்ன பண்ணணும், பன்னீர் போட்டு கழுவி உள்ள தொடச்சு, பொட்டெல்லாம் அழகு நெத்தியில வைக்க எப்படி நாம பொட்டு வைக்கிறோம்,
பெரும்பான்மை ஸ்டிக்கர் போட்டு வைக்காம குங்குமம் போட்டு வச்சு பழகுங்க. குங்குமம் போட்டு வந்து தாளம்பூ கலக்காம ரெட் கலர் போட்டு வைங்க. தாளம்பூ வந்து சிவனுக்கே ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. இப்ப நாம வச்சோம்னா எடுபடாம போயிடும். மனத்துக்காக நிறைய சென்ட் இருக்கு, ஏகப்பட்ட சென்ட், சூப்பர் சூப்பர் சென்ட் இருக்குது, அடிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அசந்தனத்தர் இருக்குது, இதெல்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணி. பூக்களுக்கு மேல வேற என்ன சாமி? அட்டிக்க அட்டிக்க வரையில் பூ வச்சுட்டு பெண்களுக்கு எல்லாம் அற்புதமான மல்லிகைப்பூ அழகா இருக்கும். இந்த கனகாம்பரம் மனமில்லாத பூ எதுவும் வைக்க வேண்டிய, பிச்சி பூ வைங்க, பிச்சி பூ அற்புதமா இருக்கும். முல்லைப்பூ வைங்க, மல்லிகைப்பூ வைங்க. இந்த பூக்கள் கண்டிப்பா வைக்கலாம். மற்ற பூக்கள் வைக்கக்கூடாது, மனமில்லாத பூக்கள் எல்லாம் வைக்கவே கூடாது. அதனால இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஸோ வந்து தெய்வத்தோட அருள் உண்டு, பரிபூர்ண கடாட்சம் உண்டு, இதெல்லாம் பண்ணுங்க. அப்ப வந்து பண்ணும்போது பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. யுவர் இஸ் வெரி குட். தேங்க்ஸ் சார் கணேசன். ஐ எம் ஜோதிட உலகம். ஓகே. அதே போல இந்த குடும்ப ஒற்றுமைக்கு வந்து ருத்ராட்சத்துல 11 முக ருத்ராட்சம் இருக்கு. ருத்ராட்சத்துல வந்து நிறைய முகம் இருக்கு. 16 முக ருத்ராட்சம் ஒண்ணு 11 சரிங்களா? ருத்ராட்சத்துல 11 முக ருத்ராட்சம். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். 2 பேரும் ஆளுக்கு ஒண்ணு ருத்ராட்சம் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அசைவம் சாப்பிடுறாங்க அப்படின்னா யோசிச்சுக்கணும். அது நீங்க வந்து உங்க அனுமானத்துல விட்டுக்குங்க. ஆனா வந்து நான் வந்து சைவம் அசைவங்கிற கருத்துலாம் சொல்றதுக்கு நான் தயார் இல்லை. அவங்க எல்லாமே வந்து நம்ம வந்து விலங்கு கணக்கு தானே. நீங்க ஜோதிடர் படிக்கிறவங்க எல்லாமே தெரியும். ஒவ்வொன்றும் அசுவினின்னு குதிரையோட குணம் தான் நம்மளுக்கு இருக்கும், பரணினா ஆணையோட குணத்தை இருக்கும். இது மாற்றமே இல்லை, அதோட குணம் தான் அப்படித்தான் இருக்கும். அப்ப ஆணை எப்படி போதோ அது அப்படித்தான் போகும். அது அப்ப நீங்க அதை எப்படி குதிரைன்னா என்ன பண்ணும்? கடிவாளம் கட்டினா தான் போகும். அப்ப அசுவினி நட்சத்திரக்காரனு எவனாலும் ஒருத்தன் கைடு பண்ணிட்டு இருந்தா தான் அசுவினி நட்சத்திரம் ஜெயிப்பான். இல்ல குதிரை என்ன தாருமே எங்க வேணாலும் ஓடும். ரேஸ்லயும் கூட போடும், வண்டியிலும் கூடும். பக்கத்துல புல்லு கில்லு கொள்ளு கில்ல திங்கிறதுக்கு போயிடும். சோ வந்து கடிவாளம் போடணும். அப்ப வந்து அசுவினி நட்சத்திரம் கடிவாளம் போடுறதுக்கு ஒரு நல்ல ஆண்டு இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். அது வந்து நல்லா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த கணவன் மனைவி வந்து இருக்கணும். அசுவினி நட்சத்திரம் கெட்டு போதுன்னா நம்ம ஏதோ கைடு பண்ணி ஜெயிக்க வைக்கணும். அப்ப குதிரை கடிவாளம் போடுறோம். அப்ப வந்து விலங்குகளோட குணம் தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். அந்த விலங்கு என்னென்ன செய்யுதோ அப்ப வந்து என்னன்னா அந்த அப்படியே அதோட கேரக்டர் அப்படியே இருக்கும். அது என்னன்னு செய்யும்? அது வந்து கொள்ளு சாப்பிடும். அது வந்து நல்ல வேகமா ஓடணுடுது. கெஸ் எடுக்காத ஒண்ணுதான். கெஸ் எடுக்காத, அதாவது மூச்சு எடுக்காது, ஓடிட்டு வந்தோம்னா புதுசு புதுசுன்னு கெஸ் எடுக்காது. அப்படி கெஸ் எடுக்காத விஷயம் உள்ளது. அப்ப அது வந்து அசுவினி தேவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து இதுல எல்லாம் தெரியுங்க. நல்லா இருங்க, வளம் பெறுங்கள். 11 ருத்ராட்சத்தை பர்சலையாவது வச்சுக்கோங்க. சும்மா போட்டு கட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அதே போல வந்து தெய்வங்கள் நிறைய பார்க்கணும். மோகினி யோகினி வரணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம்னா 13 முகம் வந்து தெய்வத்தை வசம் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது. வீட்டில் இருக்கிற தோஷத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல். இந்த மோகினின்னு ஒரு தேவதை இருக்கேன், மோகினி வகைகள் நிறைய மோகினிகள் இருக்குது. அந்த மோகினிகளை வர வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி வந்து ஒருகன் தேங்காய்னு ஒண்ணு இருக்குது. குருவாழ்க குருவே. ரொம்ப 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 அருமை. நன்றிங்க குரு. ஈரோடு சுமதி, வாழ்த்துக்கள். அப்போ ஒருகன் தேங்காய்ங்கிறது வந்து வியாபாரம் அதிகரிக்கும், காசு பணம் சேரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து எடுத்தீங்கன்னா ஒருகன் தேங்காய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒருகன் தேங்காய் வந்து கிடைக்குது. ஒருகன் தேங்காய் கனக லட்சுமி தேங்காய்ன்னு சொல்லி கிடைக்குது. இது இந்த கோவா டையூ டாம், இந்த கோவா பகுதியில் வந்து அங்க இருக்கிற தென்னை மரங்கள் கடலோரத்தில் இருக்கிற பகுதி விடும் மாலத்தீவுகள் பகுதியில் வந்து கடலோரத்தில் கிடைக்கும். அது ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பூஜையில் வச்சு நம்மளுக்கு வந்து நல்ல வாசனை பொருள் தடவி பூஜையில் வச்சுட்டு மகாலட்சுமி மந்திரம் சொன்னா வீட்டுல வந்து அல்லக்கூடிய. அதாவது நீங்க என்ன ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு போய் செய்யறோம், உடனே என்ன பண்ணுவோம், அதை எதுக்கு செய்யற அப்படின்னு மாறுறோம். ஜோதிடமே பாருங்க, ஏன் ஜோதிட தடங்கள் வருதுன்னா பாரம்பரியம் ஃபுல்லா வலுவ பிடிங்க. அதை பிடிச்சி உங்க ஊட்டோட்டு நோட்டுங்க. நீங்க ஒரு பாவத்துக்கு 3 மாசம் பண்ணுங்க. அப்ப எத்தனை பாவம் இருக்கு? 12 பாவம் இருக்கு. ஒரு பாவத்துக்கு 3 மாசம் படிங்க, மனப்படம் பண்ணுங்க. பூராம இருக்கிற அப்ப எல்லா பாவத்தையும் எல்லாம் படிங்க. ஒண்ணுக்கு மட்டும் 12 படம். அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு இப்படி என்ன பண்ணோம்னா பண்ண இப்ப 12 பாவத்துக்கு 12 36 3 வருஷம் ஆயிரும். ஆனா ஆயிட்டு போகுது. 3 வருஷம் மாறும்போது இன்னும் நம்ம பெரிய ஜோசியர் ஆயிருப்பாங்க. அட்டி பின்னிடு எல்லாமே தெரிஞ்சிருது அல்லவா? அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஆராய்ச்சியிலே வரணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டே பார்க்கணும். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். குருனா மனசுல அங்க இருக்கிற மாதிரி நினைக்க. குருனா வந்து அந்தணன், அவர் எப்படி இருப்பாரு? ஊருள் போட்டிருப்பாரு, வெள்ளை துணி போட்டு. இப்ப ரிஷபத்தில் இருக்காரு, குரு இருக்காரு. நீங்க அப்படி நினைச்சுக்கணும். ரிஷபத்தில் குரு இருக்க, ரிஷபம் என்ன, சுக்கரனோட வீடா? நல்லா போட்டு வச்சு அழகா துணி போட்டு தேய்ச்சு ஜம்முன்னு அழகா இருப்பார் அப்படின்னு விஷயம் தெரியும். பார்த்தா தோற்றப்பொடியோட ஜம்முன்னு வருவார், சென்ட் கிண்டெல்லாம் அடிச்சுட்டு வருவார். அப்படி நீங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணும்போது தான் ஜோதிடம் அங்க வேலை செய்யும். அது இப்ப ரிஷபராசி யாரு? மாடு. அப்ப மாடு என்ன பண்ணுது? அது அங்க எங்க அவசர அவசரம் சாப்பிட்டு வந்து மேல வேகமா வெல்லும். வர 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 செடியை கடிச்சிட்டு வந்து இங்க வந்து மெல்லும். அப்ப அந்த ரிஷபத்தோட தன்மைனா உடனே முடிவு எடுக்க மாட்டான். வந்து யோசனை பண்ணி
இது சொன்னதெல்லாம் கேட்டு அசை போட்டு பண்றோமோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அதை அப்படியே எதை தொடருமோ அதை அப்படியே கொண்டு வந்துடணும். கொண்டு வரும்போது தான் அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுங்க. ஒரு கண் தேவை வந்து நம்மளுக்கு கிடைக்கும், வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தந்திர பொருள் ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இதுல ஒரே ஒரு தந்திர பொருள்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல வந்து நிறைய பண்ணது வந்து இந்த அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய அத்தர், ஜவ்வாது, புனுகு, கஸ்தூரி, கோரோஜனை, குங்குமப்பூ 8 வாசனை பொருள்கள் அற்புதமா வாழ்க்கைய வழிநடத்தி கொண்டு போனது அப்படிங்கிற எனக்கு தெரியும். இது ஏறக்குறைய நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு மேல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது 30-40 வருஷத்துக்கு மேல 80ல இருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப வந்து என்னன்னா இந்த அஷ்டகந்தத்தை நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணி அப்ப நாங்க எல்லாம் வந்து இந்த கோரோசனைங்கிற ஒரிஜினலா கிடைச்சிட்டு இருந்து, புனுகு ஒரிஜினலா கிடைச்சிட்டு, இப்பெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் கூட இந்த எங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் இருக்கிற இடத்துல பணம் வரும்னா இந்த பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து நாட்டு மருந்து கடையில இந்த 8 ஐட்டத்தையும் வாங்கிக்கலாம். அத்தர், ஜவ்வாது, புனுகு, கஸ்தூரி, கோரோஜனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், சந்தனம்ங்கிற செஞ்சந்தனம் போட்டுக்கலாம். நம்ம செஞ்சந்தனம் செம்மரத்துல இருந்து எடுக்கிறாங்கல்ல, செஞ்சந்தனம் இதை நீங்க போட்டுக்கலாம். இது போட்டு என்ன பண்ணணும், ஒரு குச்சியில தொட்டி வச்சுக்கணும். ஒரு செம்பு டப்பாவிலேயே போட்டு வச்சுட்டு நீங்க வந்து அதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த தந்திர பொருள். அதே மாதிரி ஒரு தாயத்து கொடுக்குறோம், ஒரு துணி எடுத்து கொடுங்க. ஒரு பிரச்சனையில் வராங்க, கொடுத்து குழந்தை படிக்கலையா, படிக்காத குழந்தைக்கு திணி வச்சுடுங்க. ஒரு செம்பு தகட்டுல போட்டு ஓம், வேற எதுவுமே தகட்டுல எதுவுமே எழுத வேண்டாம், ஓம்னு போடுங்க. அதுல ஒரு திணி வைங்க, கட்டி கொடுங்க. நீங்க அதாவது நம்ம செய்யறதெல்லாம் குரு கொடுத்தா வேலை செய்யும். 100% நம்பிக்கையோட கொடுங்க. நமக்கு நம்பிக்கை இருந்தா எல்லா வேலை செய்யும். ஜோதிடம் பார்க்கணும், நீங்க முதல்ல நம்பணும். நான் நம்பணும், நான் சொன்னா கண்டிப்பா பலிக்கும். நான் நம்பணும் வித்தவுட் ஆசிலேஷன். நான் எது சொல்றேனோ அது பலிக்கும். சரிங்களா? சோ வந்து என்னன்னா இதுல இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய தெளிவு பெற்றவர்கள் தான். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ஒரு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு ஆன்லைன் நிகழ்ச்சியில வந்து நான் கலந்து பேசுறது ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா ஏற்கனவே முதல்ல பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வாழ்வில் அப்படின்னா இந்த விஷயங்கள் ஜோதிடத்தையும் சொல்லியிருக்கேன், பலதையும் கலந்து சொல்லியிருக்கேன். ஏறக்குறைய ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டு வந்தேன். நிறைய நீ பேசுறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் பேசுறதுக்கு எடுத்துட்டு வந்தாலும் கூட அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. டைம் ஓடி போச்சது. சரிங்களா? அதனால நிறைய கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்பப்ப வந்து நமக்கு அந்த குரூப்ல பதிவு பண்றேன். அந்த உலக மாநில குற்றப்புலத்துல நான் பதிவு பண்றேன். ஏதோ இருக்கிற விஷயங்கள் அப்பப்ப எனக்கு வர்றதெல்லாம் பதிவு பண்றேன். பாத்துக்குங்க, கேளுங்க, பண்ணுங்க, ஜெயிங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வேலை செய்யுங்க. எது செய்யறீங்களோ இந்த அஷ்டகந்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. நெத்தியில நீங்க நீங்க பணத்தை தேடி போட பணம் உங்களை வேடி தேடிங்க. லட்சமா வாங்க வேண்டாம். ஒரு 500 ஒரு ஜாதத்துக்கு வாங்க போதும். அவ்வளவு 5000 50,000 எல்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசனை பண்ணி சொல்லுங்க. அவசரமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே யோசனை பண்ணுங்க. நான் நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, எந்த கிரகம் நல்லவன் கெட்டவன். அப்ப வந்து கெட்டவன் 3, 6, 8, 12 கெட்டவன் நினைச்சுக்கணும். பாக்கி எல்லாம் ஒரு லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3, 6 விட்டு 3 போய் எதை தொட்டாலும் அடி விட்டுரு, 6 போய் எதை தொட்டாலும் லாக் பண்ணும், 8 போய் எதை தொட்டாலும் லாக் பண்ணும், 12 போனா திவால். அப்போ என்ன பண்ணிக்கணும், இவன் அங்க போறானா அவன் இங்க வரானு, இதுதான் இது பேசிக் தெரியும். அப்புறம் வந்து வலுவு பாக்குறது, உச்சம் பாக்குறது, சாரம் பாக்குறது, விட்டம் பாக்குறதுல அப்புறம் பாத்துக்கலாம். பேசிக்கு தெளிவாகி சொல்றதுக்கு ஆரம்பி. 10 நிமிஷம் யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய குழப்பிக்க 100 முறை குளிப்பேன். உங்களுக்கு சாமக்கோள் தெரியுமா, அது வேற பிரசன்ன முறை. உங்களுக்கு எது தெரியுமா நீங்க தெளிவை பண்ணுங்க. இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும்னு நீங்க ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு எந்த ஜோதிடத்துல வருதோ அதை பிடிச்சிங்க. நான் இதுதான் பெருசுன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய. அதனால நீங்க வந்து அமிர்தராஜ் தென்காசி வாழ்த்துக்கள். அப்போ நம்மளுக்கு எது நம்ம பண்றோமோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு வெற்றி வந்து நம்மளுக்கு பக்கத்துல வருது. அதாவது பிடிக்காத செஞ்சோம்னா செட் ஆகுமா? பிடிக்காத நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது பிடிச்சதோ அது நம்மளுக்கு நல்லது வேலை செய்யும். இல்லைன்னா பிடிக்காத ஒண்ணும் வேலை செய்யாது. ஒரு சில எல்லாருமே இப்ப நம்ம வந்து சித்திரக்கணிக்கு வந்து என்ன பண்ணணும், அரசாணிக்கா வைப்பாங்க, அரசாணிக்கா வச்சு கும்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த மகர சங்கராந்திக்கு அரசாணிக்கா வச்சு பண்ணுவாங்க, படையல் பண்ணுவாங்க. அது சாப்பிட பிடிக்குங்க, சாப்பிடலாம். ஆனா அரசாணிக்காய் மாதிரி மருந்து எதுவுமே கிடையாது. மஞ்சள் பூசணின்னு சொல்றீங்களா, அற்புதமான உடல் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது அந்த காய் வந்து அத்தனையும் தீர்க்கும்போது. அதனால என்னன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ அத்தனையும் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றது வந்து அரசாணிக்கா. அதே மாதிரி ஒவ்வொரு காய்களுமே இதே பாருங்க. இதே போல வந்து பூசணிக்காய், திஷ்டி பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த பரங்கிக்காய் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய பரங்கிக்காய். இதெல்லாம் பண்ணுங்க. பண்ணும்போது வாழ்க்கையில வந்து அந்த திஷ்டி பூசணிக்காய் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை என்ன பண்ணணும், சைட்ல வட்டமா ஓட்ட போட்டு ஒரு 9 காசு, கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் போட்டு
அந்த நல்லா குத்தி விட்டுறணும். இந்த காசும் அந்த இது குங்குமம் போட்டு அதுல போடும்போது ரத்தமா ஆயிக்கும். மூடி வச்சுட்டு அந்த ஓட்டம் பண்ண மேல காசை வச்சு இப்படி மூணு சுத்தி கொண்டு உடையுங்க, திருஷ்டி உடையும். அதே மாதிரி வெட்டி வச்சு ஒண்ணுல குங்குமம், ஒண்ணுல மஞ்சள் வேலை செய்யும். வீட்டை சுத்தி 4 கொண்டு வைங்க, வேலை செய்யும். அதாவது எதா இருந்தாலும் வேலை செய்யும். ஒருத்தர் ரொம்ப படுக்கையில் இருக்கிறாங்க, படுக்கையில அவங்க எந்திரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு காய வச்சுட்டு, உங்களுக்கு ஒரு மந்திரம் சொன்னேன், மகாமிருத்யுஞ்சய மந்திரம், அது நீங்க பார்த்து கண்டுபிடிச்சுங்க. திரையம்பகம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லுங்க. 21 சுரம் சொல்லி வெட்டிருங்க, அவங்க பொழைச்சுக்குவாங்க. அஷ்டகந்தம் மீண்டும் சொல்லவும். எழுதிங்க அப்படியே. அத்தர் அத்தர் அத்தர்னா ஏதோ ஒரு அத்தர் வாங்கிங்க. சந்தன அத்தர் வாங்கிங்க, ரோஜா அத்தர் வாங்கிங்க, மறிக்குழுந்து அத்தர் வாங்கிங்க, மல்லிகை அத்தர் வாங்கிங்க. அத்தர். ஜவ்வாது. ஜவ்வாது பொடியா வேணாலும் வாங்கிக்கலாம், லிக்விடா வேணாலும் வாங்கிக்கலாம். அத்தர், ஜவ்வாது, புனுகு. அத்தர், ஜவ்வாது, புனுகு. கஸ்தூரி. அத்தர், ஜவ்வாது, புனுகு, கஸ்தூரி, கோரோசனை, அப்புறம் குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், சந்தனம். இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணணும், ஒன்னா நல்லா அரைச்சு டப்பால் போட்டு வச்சுக்கணும். இந்த 8யுமே ஒன்னா கலந்து. குங்குமப்பூலாம் 2-3 நாள் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குங்குமப்பூ போட்டு கலந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல கல்வம் இருந்ததுன்னா கல்வத்துல போட்டு அரைச்சிங்க. அந்த வைத்தியத்தில எல்லாம் பண்ற இடத்துல கல்வம் வச்சிருப்பாங்க, அரைச்சிங்க. இல்ல அப்படின்னு நம்ம வீட்டுல ஏதாவது அம்மி மாதிரி ஏதாவது அரைச்சிக்கணும். அது எப்படி பண்ணணும் பண்ணீங்கல்ல போட்டு அரைச்சு ஒரு சின்னதா குச்சியில தொட்டு நுத்தியில் வச்சுட்டீங்கன்னா போன காரியம் சக்சஸ். விடாம பண்ணுங்க. பண பிரச்சனை இருக்காது, தொழில் பிரச்சனை இருக்காது. அந்த 12 எப்படி நான் சொன்ன முதல்ல சொல்லுவேன், நம்ம போகும்போது லக்னம்ங்கிறது 1ஆம் இடம். இந்த பின்னால 11 பெட்டியும் வந்துடும். லக்னம்ங்கிற முதல் பெட்டி 11 பெட்டியும் வரத்தான் செய்யும். ஒரு பெட்டியும் கூட வெட்டி விட முடியாது. இங்க ஓடுற ரயில் பெட்டியிலும் கூட ஒரு பெட்டி கழட்டி விட்டுறலாம். ஆனா இதுல 3 வரும், 6 வரும், 8 வரும், 12 வரும், எல்லாமே வரும். நீங்க கழட்டி விடவே முடியாது. ஆச்சா. அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கவே முடியாது. அப்ப லக்கணம் ஓடியாகணும்னா இது மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், மாற்றமே இல்லை. தெளிவா சொல்றேன், தெளிவா சொல்லுவோம். எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும், திடமா சொல்லணும். என்னை பொறுத்தளவு எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா தான், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன். உங்களோட பிளஸிங் இருக்கணும். குருநாதர் நல்லா சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற பிளஸ் பண்ணும்போது ஏறக்குறைய குருநாதரோட ஆசை நமக்கு நல்லா இருக்குது. கணவன் எழுதி விடுறேன். எழுதி உங்களுக்கு இப்ப நீங்க குரூப்ல வந்தீங்கல்ல, மருதமலை குருஜியில எழுதி விடுறேன் நான் உங்களுக்கு. அந்த கணவன் ஓம் ஹராம் ஹ்ரீம் அப்படின்னு எழுதி விடுறேன். அந்த முக்கோண சக்கரத்தோட எழுதி ஐயா விடுறேன். ருத்ரங்கள் மட்டும் ஏதோ கொடுத்துருங்க ஐயா. எல்லாருக்கும் அது இதா இருக்கும். இப்போ மணி 9:30 ஆயிடுச்சுங்க ஐயா. கேள்வி பதில் நேரம் இது பண்ணிக்கலாங்க ஐயா. பண்ணிடலாம். எந்திரங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செம்பு தகடு, வெள்ளி, தங்கம், சாதாரண தாமிரம், இது மாதிரி செம்பு தகடுலதான் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப இதுக்கு நம்ம பேசுங்க. பேசிருங்க. ஓகே, செம்பு தகடு நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த பணவரவுக்கான ஒரு இது சொல்லியிருந்தோம் இல்லைங்க ஐயா, அந்த பசு வரட்டி இது பண்ணி நம்ம வீட்லயோ அல்லது நம்ம ஒரு யாகம் மாதிரியானது ஒரு இதை நம்ம செய்யறோம். அதை செய்யும் போது மேலும் நம்ம நினைச்சது எல்லாமே அப்டேட் ஆகும், நமக்கு பணவரவுகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? அரச மர குச்சி உருண்டையா இருக்கிறது, எள்ளு, பார்லி அரிசி, நெய், பச்சரிசி, கற்பூரம், அப்புறம் கொப்பரை தேங்காய் சின்ன சின்ன பீஸா போட்டு அந்த இதுல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த திண்ணூரை எடுத்து வைக்கணுங்களா இல்ல என்ன பண்ணும்? தேவையான எரிஞ்ச பிறகு போட்டுடலாம். ஏன்னா மந்திரம் சொன்னது தானே. இப்ப இது எடுத்து வச்சாச்சு. நீங்க ஒருத்தர் பண சம்பந்தமான பிரச்சனைக்கு வராங்கன்னா ஒரு சின்ன எடுத்து ஒரு நெத்தியில வச்சுட்டு போடான்னு கூட கொடுத்துடலாம். பசுனை கலந்து வச்சுட்டா அது மை மாதிரி பயன்படும். நம்ம நிறைய போடுறோம், கொஞ்சம் போடுறோம். நீங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு எத்தனை ஒரு 5 கிராம் கூட இருக்காது. நீங்க பார்லி அரிசி ஒரு அரை ஸ்பூன் போடுவோம், எள்ளு ஒரு அரை ஸ்பூன் போடுவோம், நெய் கொஞ்சம் ஊத்தி, இவ்வளவுதான். அதுல நிறைய போடுறது இல்லை. இதெல்லாம் சேர்ந்து 1 ஸ்பூன் தாகும். இதை நான் யாராவது வராங்க அன்னைக்கு கொஞ்சம் கொடுத்து பசுனை கலந்து அரைச்சு கொடுத்துட்டோம்னா அப்படியே விட்டாது பூரா நீத்து போயிரு, விபூதி மாதிரி நீத்து போயிரு. நீங்க வேற அரைக்க வேண்டிய வேலையே இருக்காது.
இது என்ன பண்ணு எடுத்து கொடுத்து இது பணம் எத்தனை நாளைக்கு ஐயா செய்யலாம் இந்த யாகம்? எத்தனை நாளைக்கு தினசரி பண்ணலாம்? லைஃப் லாங் செஞ்சுட்டே இருக்கலாம். இது சரி. லைஃப் லாங் செஞ்சுட்டே பணம் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாங்களாங்க ஐயா? வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறையில சுக்கிரனோட இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணலாமா? உங்க இல்ல நட்சத்திரம் அவங்க உங்க எங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுங்க. ஓகே. யாரா இருந்தாலும் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு, அவங்க எங்களுடைய நட்சத்திரம். அல்லது ஓகே. 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம். ஓகே. சரிங்களா? சரி. பழனியாண்டி காசிநாதன். சரி. ஆஹ் ஆஹ் ரொம்ப ஐயா ரொம்ப வணக்கங்க சந்தோஷம். ஐயா. ஐயா இந்த வணக்கங்க ஐயா. கேள்வி நான் பதில் கொண்டு கோவில் இல்ல இப்ப சொல்றேன். இப்போ ஏறக்குறைய இப்ப இந்த ஏறக்குறைய இவ்வளவு நேரம் நிறைய பேசிருக்கோம். இப்ப கேள்வி பதில் நேரம் வருகிறது. ஒவ்வொருத்தரும் கேள்விகளை கேட்கலாம். முதல் கேள்வி வந்து நம்ம இப்ப சொன்ன மாதிரி வந்து இது பண்ண சொல்லி இருக்கிறோம். ஓமகுண்டம் எங்க வாங்கலாம்? இப்ப சமயத்துல ஓமகுண்டம் எல்லாம் வந்து இந்த கிரி ட்ரேடிங், கிரி சம்பந்தமானது இருக்கு, எங்கெங்க இருக்குதோ அவங்க மாதிரி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய இந்த ஆன்மீக சம்பந்தமான பூஜை பண்ணக்கூடிய கடையில எல்லாம் இருக்குது, வாங்கிக்கலாம். எல்லா ஊர்லயுமே கிடைக்கும். கிரி ட்ரேடிங்ல வச்சிருக்காங்க. மெட்ராஸ்ல இருக்கிற இடத்துல இருக்குது. தமிழ்நாடு பூராமே அவங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இது கிடைக்கும். திருச்சியில நிறைய பக்கம் கிடைக்கும். அதாவது யாருக்கு இந்த கோயில் சம்பந்தமானது, பூஜை சம்பந்தமானது, சிலை சம்பந்தமானது, இதுக்கு வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? நீ ஒவ்வொருத்தர கேள்விகளுங்க பார்க்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. நான் கோபியில இருந்து துளசிமணி பேசுறேங்க ஐயா. வணக்கம் வணக்கம். நல்ல கெட்டிக்காரர் தான். சொல்லுங்க. திறமசாலி, புத்திசாலி, நல்லா நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணுங்க ஐயா. எல்லா மகளிருக்கும் இருக்கணும். இது கேட்டு இருக்கிற எல்லா இவங்களுக்கும் நல்லது நடக்கணுங்க ஐயா. நிச்சயம் ஐயா நீங்க இப்போ வெளியூர் போக போறீங்க. இப்போ வெளியூர் போக போறீங்க. இப்ப இந்த மாசம் வந்து சித்திரை மாசத்துக்கு மேல வெளியூர் எங்கேயும் போக போறீங்க. போயிட்டு வந்து சரிங்க. சொல்லுங்க. வெளியூர் பயணம், ஏதாவது கோயில் கீழ் இது மாதிரி எதுவும் வெளியூர் எங்க போக போறீங்க? போயிட்டு வெளியூர் இல்ல வெளி சரிங்க. மாநிலமா இருக்கலாம், கேரளா பகுதியா இருக்கலாம், போயிட்டு வருவீங்க. வந்துட்டு சொல்லுங்க. சரிங்க ஐயா. தங்களின் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கணுங்க ஐயா. ஐயா சரிங்க. இந்த மூக்குத்தி பூவுன்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா? அது மூக்குத்தி ரோட்டோரத்துல இருக்கிறதா? பதவல் சீதாதேவி சிங்கிளின்னு பேருக்கு ரோட்டோரத்துல இருக்கு. பதவல் மாற நான் உங்களுக்கு ரொம்ப இந்த குரூப்ல சின்னதா இருக்குங்களா ஐயா? ரொம்ப சின்னதா இருக்கு. மூக்குத்தி பூங்கிறது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ இந்த குரூப்ல இப்ப போட்டு விடுறேன். நான் உங்களுக்கு அந்த பூவோட போட்டோவை போட்டு விடுறேன். செடியை போட்டு விடுறேன். சரிங்க ஐயா. அது போட்டு விடுங்க ஐயா. போட்டு அப்புறம் இந்த விடுறேன். எந்த கணபதி மந்திரத்தை எனக்கு மறக்காம கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ரெண்டு மந்திரம், கணபதி மந்திரம் ஒண்ணு நான் குறிச்சு வச்சுக்கிறேன். சரிங்க ஐயா. கணபதி மந்திரம், சரிங்க ஐயா. மூக்குத்தி பூ, சரி. அஷ்டகந்தம், இதுவும் அனுப்புறேன். அஷ்டகந்தத்தையும் அனுப்பிச்சிடறேன். அப்புறம் வேற அடுத்து வாங்க. அதான் ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க வணக்கம். நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா. சரி 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 ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில எல்லாம் வந்து இலவச நிகழ்ச்சி மாசம் மாசம் நடக்கும். ஒரு நாள் ஒரு தடவை 2 தடவை வரும். வந்து கலந்துக்குங்க. எங்க குருநாதர் கணேசன் ஐயாவோட இதுல எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. கணேசனோட மந்திரம் கொடுக்க ரொம்ப போறேன். நன்றி ஐயா தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம். சில்ட்ரன்ஸ் ஸ்டடீஸ் பத்தி சொல்லுங்க. குழந்தைகள் படிக்கிறதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. மெட்ராஸ் பக்கம் இருந்தா ஆம்பூர் பக்கத்துல ஊட்டல்னு சொல்லி ஒரு சரஸ்வதி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த குழந்தைகளை வந்து அந்த முகத்துல தண்ணி ஒரு 3 தடவை அடிச்சு அதாவது ஆம்பூர்ல இருந்து ஒரு பக்கம் ஊட்டல்னு சொல்லி ஒரு சரஸ்வதி கோயில் இருக்கு. அதான் மலை, சரஸ்வதி மலை. அங்க போய் என்ன சரி. பண்ணா குழந்தைகளுக்கு குளிக்க சொல்லலாம். குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்க 3 தடவை அடிச்சுட்டு முகத்தை கழுவி விட்டுட்டு கொஞ்சம் குடிக்க சொல்லி குடிக்குவோம். கொஞ்சம் தண்ணி கூட அங்கிருந்து 1 லிட்டர் எடுத்துட்டு வந்துருக்கு, குழந்தைக்கு கொடுங்க. சூப்பரா படிக்கும். 2வது வரையும் நேக்குமுகமா இருக்கிற விநாயகர் வழிபடுங்க, குழந்தை நல்லா படிக்கும். அடுத்தது ரொம்ப வேற வாங்க. ரொம்ப நன்றி. குருஜி வாழ்க வளமுடன். ராம்குமார் திருச்சியில இருந்து. வாங்க வாங்க. குருஜி, உங்களை கள்ளக்குறிச்சியில ஏழுமலையான் ஐயாவோட ஒரு பண தாந்திரிக வகுப்புல வந்து உங்களை சந்திச்சேன். பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க குருஜி. உங்களை மறுபடியும் இப்ப சந்திக்கிறதுல ஜூம் மீட்ல. சரிங்க. உங்க ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க குருஜி. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோதிடரா இருக்காங்க குருஜி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருங்க. நிறைய சொல்லுங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான வழிகாட்டுதல் பண்ணுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் நம்ம குழந்தை குட்டிகளுக்கு கிடைக்கும். சரிங்க குருஜி. உங்க நம்பர் பதிவிட்டீங்கன்னா தேவலாம் அந்த இதுக்கு இந்த ஹோமம் இதுக்கு வந்து ஒரு இது சொன்னீங்களே கிட்டு, அந்த ஹோமம் வளர்க்குற கிட்டு 500 ரூபான்னு அது வாங்க. திருச்சியில் நிறைய கிடைக்கும். இந்த கோயில் பக்கத்துல நிறைய அந்த பூஜை இப்ப இந்த சாமி சிலையெல்லாம் விற்கிற ஸ்ரீரங்கம் பகுதியில எல்லாம் கிடைக்கும். வாங்கிக்கலாம். நீங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம். நன்றிங்க குருஜி. நன்றி. ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். மேடம்க்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன். கனகாம்பாள் மேடம்க்கு. நான் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயால அவங்களை சந்திச்சேன். உங்களையும்
ஆசி வாங்கினேன். அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. சரி அன்னையில மேடமோட குழுவுல பயணிச்சிட்டு இருக்கேன். மேடம் சரிங்க ஒரு வார்த்தை கூட எப்பவும் சிடு சிடுன்னு பேசினவங்க கிடையாது. ரொம்ப இல்ல அன்பா பேசுவாங்க. எதுவா இருந்தாலுமே அதுல என்ன ஒண்ணும் இது இல்லம்மா, பாத்துக்கலாம், கடவுள் இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். மேடம் எப்பவுமே மெசேஜ் பண்ணும்போது எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ல தான் பேசியிருக்காங்க. ஏன்னா எனக்கு பெரம்பு கிரம்பு பின்னால வச்சிருப்பாங்களா? பெரம்பு கிரம்பு பின்னால வச்சிருப்பாங்க. எல்லாமே நீங்க பயப்படுற மாதிரி பெரம்பு கிரம்பு வச்சிருப்பாங்களா? இல்ல ஏன்னா நீங்க அப்ப எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு பின்னால பெரம்பு இருக்கிறதுனால டீச்சர் மாதிரி அவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் பயந்துக்கலாமல்ல? இல்ல அப்படி இல்ல இல்லையா? இல்ல அவங்க வெரி பாசிட்டிவ் வைப். எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கக்கூடிய அவங்க கிட்ட பேசின வரைக்குமே அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. அது உங்களை நன்றிங்கம்மா. சந்திச்சது நன்றி. பெரிய நிகழ்ச்சி. உங்களை அதாவது சந்திச்சது மேற்கு முகமான விநாயகர், படிக்கிறதுக்கு மேற்கு முகமான விநாயகர். யார கேட்டாங்க? மேற்கு முகமான விநாயகர். ரொம்ப வாங்க நன்றிங்க. அடுத்தது வாங்க. இந்த குழுவுல சந்திச்சது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி ஐயா. குருவே சரணம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். பெரிய பெரிய தேங்க்ஸ். பெரிய நன்றி. பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்கம்மா. சரி ரொம்ப சந்தோஷம். கோவையில இருந்து கர்ணன். கோவையில அடியே இருந்து மாணவன். கர்ணன். சொல்லுங்க கர்ணன். அடியே நமஸ்காரம். உங்கள் மாணவன் ஆசீர்வாதம் ஆமா. பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஏழுமலை குருஜி மூலியமா இருகூர்ல இருந்து ஒரு தடவை 2 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேங்க. மாந்திரி கிளாஸ். சரி 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 பரிபூர்ண ஆசீர்வாதம். உங்களோட ஆசீர்வாதம் மட்டுமே வேணும். எதுவுமே இல்லை. நல்லா இருக்கிறாங்க. நல்லா அன்பு இருக்கு நல்லா வணக்கம் இருக்கு. ஐயா. வணக்கம். குருஜி ராம்குமார் திருச்சியில இருந்து வாங்க. இந்த வராகி உபாசனை இது வகுப்பு நடத்துனீங்கன்னா நான் சொன்னா தேவலாங்க குருஜி. நான் அட்டன் பண்ணுவேன் குருஜி. நீங்க இந்த உலக இந்த ஜோதிடர் கூட்டமைப்பில் கலந்துட்டே இருங்க. உங்க இது மூலமாவே உங்களுக்கு தகவல். ஏன்னா இவங்க மூலமா எனக்கு ஒரு சின்ன உபதேசம் கொடுக்கணும்னு யோசனை பண்ணியிருக்கேன். அதனால இவங்களோட லைன்ல இருங்க. உங்களுக்கு அந்த தொடர்புக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம. சரிங்க, நன்றி குருஜி. அந்த மேடத்தை என் நம்பரை சேர்த்துக்க சொல்லுங்க. ராம்குமார் திருச்சியில ஐயா 73306. நான் சொல்றேன், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். என்னோட நம்பர் இங்க நான் சொல்றேன். இதுக்கு வந்து உங்களுடைய பேரு, எந்த மாவட்டம் அப்படிங்கறத மட்டும் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நம்ம குழுல வந்து இணைச்சிருவேன். எப்பயும் தொடர்ந்து நம்ம கருத்தரங்குகள்லயும், ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு விழா ஒண்ணு ஏற்பாடு பண்றோம். அதுல யாகம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி அந்த நம்ம மந்திர உபதேசத்தோடதையும் அதுல இன்க்ளூட் பண்ணி நம்ம எல்லாருமே ஐயா மூலியமா அந்த மந்திரத்தை நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? 90 92 41 992 92. ஓகேம்மா. கனகாம்பாள் என்னோட பேரு. சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சரி. நன்றி குருஜி. வாழ்க வளமுடன். நல்லா இருங்க. எல்லாருக்கும் நம்பர் ஒரு தடவை சொல்றேன். எல்லாரும் குறிச்சுக்கோங்க. எல்லாரும் அவங்களுடைய பேரு, எந்த மாவட்டங்கிறது எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்மளுடைய குழுவுல இணைச்சிருவேன். நம்ம தொடர்ந்து நம்ம வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே உங்களுக்கு தகவல் அப்டேட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குதோ நீங்க அதுல வந்து கலந்துகிட்டு நம்ம பயனடையலாம். 9092419992. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய பேரு, உங்க மாவட்டத்தை எனக்கு பதிவு பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நம்ம பயணிப்போம். மேடம் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க மேடம் நம்பர். மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். மேடம் நம்பர் ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு நன்றி இல்லையா? நம்பர் சார்ட்டிங்ல போடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க தான் ஐயா குரு எங்களுக்கு. நீங்க தான் ஐயா எனக்கு குரு. சரி. நீ எப்போ உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போ இருக்கணுங்க ஐயா. யாரும் இந்த உடல்நல கோளாறுக்கு வந்து வராகி அன்னைக்கு வந்து சந்தனாதி தைலம் அபிஷேகம், யாரும் உடல்நல கோளாறு கேட்டிருந்தாங்க. உடல்நல கோளாறுக்கு சந்தனாதி தைலம் வந்து ஒரு கொஞ்சம் வாங்கி வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ண கொடுங்க. எந்த உடல்நல கோளாறு இருந்தாலும் சரியாயிரும். ஒரு பஞ்சமி அன்னைக்கு பூஜை பண்றதுக்கு வாங்கி கொடுத்துங்க. சந்தனாதி தைலம் அல்லது மகா சந்தனாதி தைலம். சரிங்களா? சார், நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அந்த வாராகி அம்மனை அந்த பஞ்சமி அன்னைக்கு வணங்க சொல்லுவேங்க ஐயா. எல்லாத்தையும் நான் என்னுடைய ஜோதிடத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடம் தான் ஐயா வைக்கணும் வச்சிருக்கேன். வைங்க நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆசீர்வதிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு நன்றிங்க. எங்க ஐயா நம்ம கணேஷ் ஐயாவுக்கு நன்றிங்க. உங்களுக்கு ஒரு நன்றி. அந்த அம்மாவுக்கு நன்றிங்க. எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு, ஆண்டவனுக்கு, குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. சரி, ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி. கோடானு கோடி நன்றிங்க. நன்றிகள் பல பலங்க ஐயா.
சரிங்க சரிங்க, ரொம்ப நல்லா இருங்க. சரிங்க ஐயா. அடுத்து குருவே யாரு சரணம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. குருவே சரணம். முகத்தை காமிங்க ஐயா. பாருங்க ஐயா, வறுமை வரலீங்களா ஐயா? இதுல என்னோட முகம் மட்டும் தான் வருது. சரி பேசுங்க, நீங்க சொல்லுங்க. அன்பு வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. அழகு, ஐயா. சூப்பர். ஐயா கலாநிதி சரத் பேசுறேன் ஐயா. உங்க கலாநிதி சரத். சரிங்க. கடந்த வருஷம் உங்ககிட்ட இது வாங்கினேன் ஐயா, நம்மளுடைய ஜோதிடத்துல இருந்து புக்கு இது வாங்கியிருக்கேன் ஐயா. சரி, மிக்க நன்றி. ஜாமக்கோல் சர்டிபிகேட்டும் இதுவும் வாங்கியிருக்கோம் ஐயா, தர்மசாஸ்தா இதுல இருந்து. சரி. வெளியூர்ல இருக்கிறதுனால சரியா தெரியலைங்க, இங்க வெளியே இருந்து பேசுறேன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கிறது சந்தோஷம். நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஜோதிட வாக்குப்பதிவு உண்டுங்க, உங்களுக்கு வாக்கு நல்லா வருதுங்க, வாக்குப்பதிவு உண்டு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. புதனோட அம்சம் நிறைய இருக்கு. நீங்க இண்டிவிஜுவல் உண்டு, புதனோட அம்சம் உண்டு, சொன்னதெல்லாம் பலிக்கும் உங்களுக்கு. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. குருவே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். அடுத்தது வாங்க, கேள்வி. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றிகள். இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நன்றிகள். மேடத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாம ஒரு இடையில வந்துட்டு போயிருக்கோம், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏற்பாடு பண்ணாலும் எங்களுக்கு விஷயங்களை கொடுத்தது நீங்கள். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இப்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா என்னோட முகத்து தெரியல, காணாம போல் இருக்கு, எங்க போய் ஓடி போச்சு. வாங்க வாங்க வாங்க, பேசுங்க. நீங்க முகம் தெரியல, பரவாயில்ல, பேசுங்க. சர்ம நோய்க்கு தீர்வு சொல்லுங்கள். ஐயாவுடைய கேமராவை ஆன் பண்ணி விடுங்கம்மா, தேவிதர்ஷினி. ஏன் என்னை விலைக்கு விட்டா குடிக்கல போலுக்குது? இல்லைங்கப்பா அப்படிலாம் இல்லைங்கப்பா. ஒரே நிமிஷம் நீங்க பேசுங்கப்பா, நான் அப்படியே ஆன் பண்ணிக்கிறேன். ரைட், சொல்லுங்க. அடுத்த கேள்வி. தோல் சம்பந்தமான வியாதிக்கு வந்து கேட்டாங்க, வேப்பிலை அரைச்சு பூசி குளிக்க சொல்லுங்க. வேப்பையில வெறும் வேப்பையிலைய நல்லா அரைச்சுக்கணும், மாவு மாதிரி அரைச்சு ரெகுலரா பூசி குளிச்சுட்டு வந்தாவே வந்து தோல், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டுட்டு பண்ணாங்கன்னா உடனே வேலை செய்யும். அப்ப அப்படியே வீடியோ மட்டும் ஆன் பண்ணுங்கப்பா. அதுல எங்கே கட் ஆயிடுது, என்ன சொல்லுது? திஸ் காஸ்ட் ஆஸ்க் டு ஸ்டார்ட் யுவர் வீடியோ, ஸ்டார்ட் மை வீடியோ. ஸ்டார்ட் வீடியோ கொடுங்க. ஓகே. சரி சரி சரி, ஓகே. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வழி சொல்லுங்கள் ஐயா. இருவருக்கும் ராகு திசை நடக்குது, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. வீட்டுல தீபம் வைக்கும் போது தீபத்துக்குள்ள ஒரு கல்கண்டு மட்டும் போட்டுருங்க. வீட்டுல தீபம் வைக்கிறீங்கல்ல, யாரா இருந்தாலும் சரி, தீபம் வைக்கும் போது அந்த தீபத்தை எண்ணக்குள்ள ஒரு கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு உடைச்சு போட்டுருங்க, உடனே சரியாகும். கலாநிதி மீட்டிங் குரூப் சாட். ரைட், ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அடுத்து வேற ஐயா. பொருளாதார மேம்பாடுக்கு நம்ம ஆண்கள் வந்து சேவிங் பண்றோம்ல ஐயா, அத முக சவரம் பண்றோம்ல, இந்த முகம் சவரம் பண்றது வந்து நாள் கிழமை எதுவும் பாக்கணுமா? இந்த கிழமைகளை செய்யணும். இப்ப நாம வந்து 365 நாளும் பண்றவங்களுக்கு தோஷம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருப்பேன். ஜோதிடம் வந்து தினசரி பண்ணிக்கணும், அழகா இருக்கணும் முகத்தால. இப்ப நான் வந்து இது நாள் வரைக்கும் தெரிஞ்சாப்புல பிடிச்சி 40 வருஷம் தினசரி 4 கிழமை நட்சத்திரம் சொல்லிருக்கீங்க ஐயா, உங்க தாந்திரிகத்துல சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு இடையில ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒரு புக்ல அதனாலதான் உங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அதான் கேட்கிறேன். வேண்டியதில்லை வேணும். அதாவது இப்ப நம்ம விட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒருக்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் சாஸ்திரம் முடிய, நம்மளுக்கு தினசரி பண்றவங்களுக்கு சாஸ்திரமே கிடையாது. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப நம்ம குழுல இருக்கக்கூடியவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி இப்ப மேரேஜுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சரியான வரன் வந்து அமைய மாட்டேங்குது. அது சீக்கிரமா ஒரு வரன் அமைஞ்சு நல்லபடியாதாகிறதுக்கு உண்டான ஒரு வழி சொல்லுங்க ஐயா. 2 பரிகாரம். ஒரு பரிகாரம் என்னன்னா, அரசும் வேம்பும் ரெண்டும் ஜோடியா சேர்த்தி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அரசும் சேர்ந்து ஒரு ஏதாவது ஒரு கோயில்ல இருக்கும், அரச மரம் வேப்ப மரம் இருக்கும். இந்த மரத்தை வச்சு விளக்கு வச்சு கும்பிட்டு வர சொல்லுங்க, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். 2வது
தேவையானவங்களுக்கு வாழைப்பு, ஏன்னா இதுல அது ஒரு 10 நிமிஷம் சொல்லணும். யாரு கேட்டாங்கன்னா வாழைப்பு பரிகாரம் சொல்லி இதுக்கு ரொம்ப சிம்பிளா அரச மரம் வேப்ப மரம் இருக்கிற இடத்துல போய் ஒரு பத்தி விளக்கு வச்சு கும்பிட்டு வந்துட்டாங்க. எத்தனை வருஷம் அதாவது எப்ப நடந்து இதெல்லாம் பார்த்து அரசு நேரமா பார்த்து பண்ணோம். நல்லா ஞாபகம். மாந்திரி பரிகாரத்தை பொறுத்தளவு பர்டிகுலர் யாருக்கு பிரச்சனையோ சம்பந்தப்பட்டவங்க இப்ப பசிக்கிறவங்க சாப்பிடுற மாதிரி வச்சுக்கலாம். தாந்திரிங்கிறது பசிக்கிறவங்க. இதே வந்து ஓமங்கள் வேள்விகள் இருக்கு, சங்கல்பம் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பெரிய இன்னும் இருக்கா, இப்ப நீங்க ஒரு அமெரிக்காவில் இருக்காங்கன்னா நம்ம இங்க வச்சுட்டு அவங்க பேரை சங்கல்பம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அந்த முறை நீ இது தந்திரம் உடனே நடக்கிறது பண்ணது பர்டிகுலர் அவங்களா பண்ணாங்கன்னா வேலை செய்யும். சரி, நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம ஜோதிடர்கள் வந்து நம்ம ஜாதகம் பாக்குறோம், பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த கர்மா, நம்ம ஜாதகம் பாக்குறவங்களுடைய கர்மா வந்து பாதிக்குமா அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடர் குழுல நம்ம இதுல ஒரு கேள்வி வச்சாங்க. சரி, ஐயா கிட்ட அதை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கர்மா ஜாதகம் பாக்குறதுனால நம்ம ஜோதிடர்களை பாதிக்குமா? அது சரி, நான் சொல்லிட்டுமா? ஜாதகம் பாக்குறதுனால கர்மா வராது. ஜாதகம் பாக்குறதுனால கர்மா வராது. இந்த பூமி வந்து தெய்வங்கள் சிவனுக்கே வந்து பிரம்மத்தி தோஷம் வந்து இந்த பூமியில வந்த பிறகுதான் கர்மா போச்சு. இந்த பூமியில பிறந்தாவே தோஷம் போகக்கூடிய பூமி தான், கர்மா எதுவும் வராது. இந்த தொழிலுக்கு நம்மளை வந்து ஒரு நல்லதா வழிகாட்ட சொல்லி சொல்லும் போது நீங்க நல்ல வழிகாட்டு போனா நமக்கு எந்த தோஷமும் வராது. சோ வந்து கர்மாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு டவுட்னு என்ன பண்ணிக்கணும், ஒரு ஜோசியம் பார்த்து முடிஞ்சதையுமே தண்ணி எடுத்து வாய்க்கு பிடிச்சி ஒரு 2 தடவை துப்பிட்டு நீங்க தண்ணி குடிச்சிருங்க. அப்போ ஒருத்தர் பார்த்த தோஷம் வராது. ஒருத்தர் பாக்குறோம், நம்ம தண்ணி ஊற்றி வாய்க்கு பிடிச்சி துப்பிட்டா அந்த கிரகங்களை பத்தி சொல்லிருப்போம். 2 கிரகம் 4 இது மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து சொல்லியிருப்போம். அப்ப அவங்களோட எதுவும் வராம இருக்கிறதுக்கு நம்ம எச்சில் முழுங்கும் போது நம்ம உடம்புல இறங்கும். இப்ப என்னன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாயை கொப்பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது இன்னொருத்தர் பார்த்துட்டீங்கன்னா சரியா போயிடும். சரிங்களா? சரிங்க. ஓகே ஓகே. அடுத்தது ஐயா வணக்கம் ஐயா. கர்மா கிடையாது, கர்மானே சொல்லவே சொல்லாது. கர்மாங்கிறது கிடையவே, சொன்ன கர்மா டப்புன்னு முடிச்சுக்கும். பேய் பிடிக்கிற மாதிரி, பேய் எப்படி சொன்னா கம்முன்னு போனா பேய் பிடிக்க, பேய் இருக்குன்னு சொன்னா பிடிச்சுக்கும். அந்த கோப்பில கர்மன்னு நினைக்க வைக்காதுன்னு சொல்லவே கூடாது. சொல்லுங்க. கொடுத்த கடன் திரும்பி வர்றதுக்கு என்னையா வழி? கொடுத்த காசு எது கொடுத்தீங்க? இல்லையா, வீட்டுல அவங்க கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க, அது வரல. பைனான்ஸ்ல போட்டு அது வரல. சரி, வராகி அம்மனுக்கு திகழ்ந்த வந்து பஞ்சமிக்கு வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணுங்க. ஒரு பரிகாரம். 2வது பரிகாரம், திண்டுக்கல் பக்கத்துல தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போய் பால் வாங்கி கொடுங்க. திண்டுக்கல் பக்கத்துல தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க. கொடுத்த பணம் வந்துடும். சரியா? நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வேலூர்ல இருந்து உதயகுமார் பேசுறேங்க. பசங்க வந்து அப்பா அம்மா வேலூர் இப்ப மறந்துட்டீங்களா? எனக்கு பேசவே மாட்டேங்கிறீங்க. வேலூர் வந்து உலக வரலாற்றுலயும் முதல் இருக்கக்கூடிய இடம். தமிழக வரலாற்றுல வேலூர் மறக்க முடியாது. அதாவது சுதந்திரமாகிற போது சிப்பாய்களாக வேலூர்ல நடந்தது. அப்படிப்பட்ட இடத்துலயும் எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா ஐயா? இல்லைங்க ஐயா, நீங்க எப்ப வந்தாலும் எனக்கு சொல்லுங்க ஐயா. நான் உங்களா கூட வந்து பேசணும், உங்களா கூட சுத்தி வரணும், கோயிலுங்களுக்கு எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறேன். சரி 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 சரி. வேலூர் வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வந்துடுறேன் ஐயா. உங்களை கிட்ட இருந்து நீங்க வந்து இறங்கி போற வரைக்கும் நான் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஒரு பெருந்தன்மை பெரியவங்க தான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி ஐயா. பசங்க என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க ஐயா, என்ன ஐயா பண்ணது? பசங்க சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா பக்கத்துல விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்க பூஜை பண்ணுங்க. பக்கத்துல விநாயகர் கோயிலுக்கு இருந்து தண்ணி ஊத்தி கும்பிட்டாங்க, சங்கல்பம் பண்ணிக்க. பையன் வந்து பையன் இருக்கான், நம்ம சொன்னபடி கேட்கறன்னு சொல்லி விநாயகர் கோயிலுக்கு சங்கல்பம் பண்ணிருங்க. சங்கல்பம் பண்ணி தண்ணி ஊத்திட்டு வாங்க. 1 வாரம் பண்ணுங்க. 1 வாரத்துக்குள்ள பையன் மனசு மாறிடும். மேற்கு பார்த்து விநாயகர் சொன்னீங்களா? அது வேற எங்கேயாவது இங்க எங்கன்னா வேலூர் மாவட்டத்துல படிக்கிறது படிப்பு வரைக்கும் தான் மேற்கு பார்த்த விநாயகர் படிப்பு. ஆமா அப்படிங்களா? அது எங்க இருக்கு? இங்க எங்கன்னா வேலூர் மாவட்டத்துல ஏன்னா இருக்குங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்துல ஏன்னா இருக்கா ஐயா? எனக்கு இங்க கோவை மாவட்டத்துல மருதமலையில மேல பஞ்சபிரிச்சத்துக்கிட்ட மேற்கு மாமா விநாயகர் இருக்கு. நாங்கள் வேலூருக்கு பெருமை அடியே அப்பா, அழகு அழகு. ரொம்ப சந்தோஷம். அதாவது வேலூருங்கிறது அற்புதமான விஷயம் அல்லவா? அதனால
எனக்கு இங்க வந்து மருதமலையில பஞ்சவிருட்சத்துக்கடியே மேக்மம் இருக்கு. வேற எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியல. விசாரிச்சு வேணா நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா நான் வந்து ஒரு விநாயகர் வழிபாடு பொள்ளாச்சியில் உள்ளதுன்னு போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பொள்ளாச்சியில எங்கீங்க ஐயா? எந்த ஏரியா? பொள்ளாச்சியில எந்த இடத்துல? இடம் மட்டும் சொல்லுங்க. பொள்ளாச்சியில மேற்குமுக விநாயகர். அப்படியே மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க ரொம்ப சிறப்பா இப்ப பேசுனீங்க எங்களுக்கு. நாங்க உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்திருக்கேன். ஆனா அதுல இல்ல சொல்லாத விஷயங்கள்லாம் இப்ப சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து எங்களுக்கு விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நானு. எங்க சொல்லியிருக்கேன் நானு? இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லியிருக்கேன். மகாமிருத்யுஞ்சயம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டவர்த்தனம் உருவார் மந்திரா. மருந்துகள் நம்மளது ஆன்மீக மருந்து, டாக்டர் வேலையிலும் கிடையாது. இது நீங்க பண்ணுங்க, விடாம பண்ணுங்க, கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயம். வேற எதுவுமே தேவையில்லை. வேற இந்த வழிபாடுகள் வேணும். நவகிரகம் சுத்துங்க. குழந்தை பாக்கியம் வேணும். நவகிரகத்தை டெய்லி வந்து 9 சுத்து சுத்துங்க. இந்த மகாமிருத்யுஞ்சயந்திரத்தை நீங்க கூடுமான வரை காலையில் நேரத்துல இருந்துருச்சு சும்மா இருக்கிற போதெல்லாம் நினைச்சிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க இந்த யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் கண்டிப்பா இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்ல 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 வேலை. அவர் சொல்ல 4 லட்சம் சொல்லும் போது கண்டிப்பா அது எந்த சூழ்நிலையும் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா வீட்டுல வந்து நொச்சி செடி வளர்த்தி நொச்சி செடி வச்சு தினசரி அது விளக்கேற்றிட்டு வந்தாலும் குழந்தை கிடைக்கும். வீட்டுல நொச்சி செடி, கருப்பு அல்லது பச்சை நொச்சி செடி வச்சு அதுக்கு தினசரி விளக்கேற்றிட்டு வந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது ஏற்கனவே அனுபவப்பட்ட பரிகாரம் தான். இது வந்து காரைக்குடியில் ஒருத்தர் சொல்லி புத்திர பாக்கியம் நடந்திருக்குது. இதை பண்ணி பாருங்க. ஏன்னா நொச்சி செடியில தான் குலதெய்வம் இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தது கேள்வி. ஐயா, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வுக்கு என்னங்க ஐயா வழி? வராகி தான். வராகி இப்படி சொல்லுங்க. வராகியோட படத்தை வச்சு சொல்லுங்க. வராகியோட எந்திரத்தை வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க. வராகிக்கு மேல இல்ல, ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா உச்சிஷ்ட கணபதி வழிபடலாம். உச்சிஷ்ட கணபதியை வந்து ஓம் கிரீம் கம் அஸ்தி பிசாசிலிக்க ஸ்வாக இந்த மந்திரத்தை நான் வந்து உபதேசம் பண்ண போறேன். இது அனைவரும் வந்து அந்த உங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது இதுவும் சேர்ந்து உபதேசம் கொடுக்கலாம். ஏறக்குறைய நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதனால வந்து அதை நம்ம நேர்லயே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரிங்க. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம் ஐயா. ஒரு சின்ன கேள்வி ஐயா. பெரிய கேள்வியே கேளுங்க. சரி, இப்ப கோச்சாரத்துல இருக்க ராகு ஜனன காலத்துல இருக்க கேதுல ஒன்னா சேர்றாருங்க ஐயா. நல்லது தானே? 2 பாம்பு தலையும் பாம்பு சேர்ந்தா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு வந்து பாம்பு 2 வெட்டி போடுறாங்க. ஒண்ணு வந்து கேதுங்கிறது பாம்பு தலை. ஆமாங்க. நல்லது நடக்கும்ல, ஏதோ நல்லது நடக்கும் அந்த இடத்துல. எந்த வீடோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும். முதல்ல இருந்து கேது வந்து சிம்மத்துக்கு போகாம தலை சேரும். கேது ஒரிஜினலா 2 சேரும் போது அது எந்த வீடோ அந்த வீடு பலம் பெறும். இப்போ பாம்பு 2 ஒண்ணு சேர்ந்துக்குதுல. ஒண்ணு கேதுங்கிறது பாம்பு தலை, இது வந்து மனுஷன் உடல். 2 சேரும் போது இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும் போது எந்த வீடோ அந்த வீடு இயங்கும். பாம்பை பாருங்க, பாம்பு இப்படி தனியே பாம்பு போகாது. இது 2 சேர்ந்தா பாம்பு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். சரிங்க. இந்த வாராயம்மன் கோயில் வேடசுந்தர் மாவட்டத்துல நவாமர்த்தப்பட்டில இருக்குங்க. அதான் இன்னைக்கு நம்ம வந்திருந்தாரு ஒருத்தருக்கு. நான் இன்னைக்கு அவனாசில வந்து என்னோட சிஷ்யர் ஜோதியோட வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அவர் வந்திருந்தாரு, வந்து பேசினாரு. அவர் வர சொல்லி இருக்காரு. அடுத்த பஞ்சமிக்கு வர சொல்லி இருக்காரு. நல்லா இருக்குங்க. நம்ம எல்லாரும் பயன்படுத்துங்க. இந்த நாட்டு மருந்துக்கு தீராத வியாதிக்கு வந்து சந்தனாதி தைலம் வாங்கி கொடுங்க. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் தீர்ந்துடும். சரி, நான் போயிட்டு தாங்க. ஓகே. நேரம் 10 மணி வந்து தொற்றுச்சு. ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் ஒருத்தர் மட்டும் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வரைக்கும் பேசு. 10-5 வரைக்கும் பேசுங்க. 5 நிமிஷம் 4 நிமிஷம் கேட்டுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு இது சொல்லியிருந்தாங்கப்பா. நிறைய பேர் தாந்திரிக பரிகாரத்துல நம்ம தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்காக அந்த வாழைப்பழத்துல பேர் எழுதி அது செவ்வாய் ஹோரையில சம்திங் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. அந்த விஷயங்களை பண்றது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கும், அதாவது உண்மையான கணவன் மனைவிக்கும் காதலிக்கும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தா அதுல இருந்து திட்டுவலி பண்ணி அவங்கள, அதாவது அதுல இருந்து தீர்வு, அதுக்குன்னு ஒரு தீர்வு இருக்குங்களா? அதாவது
அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நம்ம வந்து அவனுக்கு விதி இருந்தா தான் பிரியும். ஒரு ஜாதகப்படி வந்து அவன் வந்து இப்ப ஒரு பிரிவு ஏன் நடக்குதுன்னா, போன பிரிவுல வந்து எவன் குடும்பத்தை பிரிச்சானோ அவனுக்கு பிரிவு ஏற்படும். அதே மாதிரி யார் யார் வந்து குழந்தைகளுடைய உண்டாச்சு அபார்சன் மருந்து கொடுத்து குழந்தை கர்ப்பத்தை கலைச்சாங்களோ அவங்களுக்கு அந்த அடுத்த பிறவில குழந்தை கிடைக்காது. இதெல்லாம் இது போன வழியோடைய ஒரு அமைப்பு இது. அப்ப அதுக்கு வந்து சிவனை பிடிக்கிறத தவிர வேற எதுவுமே வழி கிடையாது. தோஷம்னு நினைக்க வேண்டாம். இப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன முதல்ல வந்து பேம்பும் அரசும் இருக்கிற இடத்துல போய் அவங்க வந்து மனசார மனசியமா சொல்லி நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அங்க வந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு மாலைகளை வாங்கி போட்டு சம்பங்கி மாலை வாங்கி போட்டு கும்பிட்டு சொல்லுங்க. அந்த பிரிஞ்ச கணவன் மனைவி கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. இப்ப அழகா நாள் கணக்குல சேருவாங்க. இல்லையா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த காளி கோயிலுக்கு வந்து காலையில் நேரத்துல சம்பங்கி போட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்தோம்னா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் சொல்லி. ஏன்னா காளிக்கு வந்து அவ்வளவு அற்புதமான கோயம்புத்தூர் பெருமநல்லூர் ரோட்ல வந்து கொண்டத்து காளி கோயில் இருக்கு. அற்புதமா வேலை செய்யக்கூடிய யாராலும் உங்களுக்கு பக்கமா இருக்கிறவங்க அதுக்கு போயிட்டு வரலாம். நினைச்ச காரியம் நேரம் குடும்பம், தொழில், பொருளாதாரம், காசு, பணம், பிரச்சனை எது அங்க போய் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கே நடக்கும். காலையில் பண்ணிட்டு வந்து ஈவினிங் இதெல்லாம் அனுபவத்தோட நான் எந்திரங்கள் தகடுகளை கொடுக்குற போது எங்க கொடுப்பேன்னா அந்த கோயிலுக்கு வர சொல்லித்தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அந்த அம்மாளுடைய கருணைக்கு மேல உலகத்துல ஒண்ணு எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு நான் வரைக்கு போசனா இருந்தாலும் கூட அந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சிருக்குது. சரிங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களோட அழகான கேள்வி. குழந்தைகள் பெற்றோரின் பேச்சு கேட்க பரிகாரம் கூடுங்கள் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன இந்த ஜோடி மரத்தை கும்பிட்டால போதும், வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றி கும்பிட சொல்லுங்க. இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றி கொண்டு தான் குழந்தைகள் வந்து கண்டிப்பா குறும்பு பண்ற குழந்தைகள்லாம் அடங்கிடுவாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேற குழந்தைங்க கூட விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றி, நான் ஸ்கூலுக்கு பிடிக்கல போகிற குழந்தைகளுக்கு விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றி சொல்லுங்க. ஒரு வாரம் வச்சு அடுத்த வாரம் அந்த குழந்தை ஐயே நான் ஸ்கூலுக்கு போறேன்னு ஓடி போயிடும். ஸோ வந்து ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில வந்து சாதாரணமான விஷயம் அல்ல, மிகப்பெரிய அற்புதமான விஷயம். நம்ம இப்ப இன்னைக்கு பண்ண விஷயம் வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பில் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு அற்புதமா ஏறக்குறைய 2 மணி நேரங்கள் நிறைய தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். இன்னும் கேள்விகளுக்கு ஏதாவது பதில் தேவைப்பட்டவங்க இந்த குழுவில் வந்து நம்ம கூப்பிட்டு அவங்க குழுவுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அதனால வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த டாக்டர் திருமதி கனகாலம்பரம் அவர்களுக்கும் கூட இருந்து உடன் தொகுத்து கொடுத்த திவ்ய தரிசினி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாராயகனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி குருஜி. அன்னபூர்ணி மேடம் இருக்கிறீங்களா லைன்ல? பேசுறேன் மேடம். ஓகே, நீங்க அடுத்தது நன்றி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஓகே, எல்லாருக்கும் சட்டி லைன்ல இருங்க. இப்ப நமக்கு வந்து இந்த நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய அழைப்பை ஏற்று நம்ம ஐயா வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு தேன்துளி இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு தேன்துளி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த தேன்துளியை வந்து நம்ம சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இன்னொரு நாள் அன்னைக்கு திரும்ப நம்ம ஐயாவும் வந்து அடுத்த மாசத்துல திரும்பவும் நம்ம வர வச்சு நம்ம பண்ணலாம். நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நம்ம இன்னொரு நாள் அன்னைக்கு யாகம் வளர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி ஐயா கிட்ட இருந்து நம்ம உபதேசங்கள் நம்ம வாங்கி அதன் மூலியமா நம்ம வாழ்க்கையில மேன்மை அடையறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பா வந்து இலவச ஜோதிட வகுப்பு அடிப்படை வகுப்பு நம்ம நடத்த ஆரம்பிக்க போறோம். இதுல யாராவது முதல்ல இருந்து திரும்ப கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் கத்துக்க விருப்பம் இருக்குது. படிச்சுவீங்க, படிக்காதவங்க, இது மாதிரி யாரு வேணா இது வந்து கத்துக்கலாம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னோட நம்பருக்கு ஜோதிடம் அடிப்படை வகுப்புக்கு வரேன் அப்படிங்க. ஏன்னா அதுலயே அடிப்படை வகுப்பு, மேல்நிலை வகுப்பு, உயர்நிலை வகுப்புன்னு இருக்கு. பிளஸ் சிறப்பு வகுப்புகளும் நம்ம கொடுக்குறோம். இப்ப அடிப்படை வகுப்பு வந்து இலவசமா நம்ம கொடுக்க போறோம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு பதிவு கட்டணம் மட்டும்தான் 501 வாங்குறோம். 3 மாசம் கோர்ஸ் நம்ம பண்ண போறோம். இதுல பல்வேறு ஜோதிட நிபுணர்கள், ஆசான்கள் எல்லாருமே ஒவ்வொரு வகுப்புக்கு வந்து நமக்கு வந்து வகுப்பு சிறப்பு வகுப்புகள்ல எடுக்க போறாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து விருப்பம் இருக்கிறவங்க பதிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்எம்எஸ் மேட்ரிமனி அப்படிங்கறதுல ஆப், மொபைல் ஆப்பா நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதுல ஜோதிடர்களுக்குன்னு ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதுல உங்களுடைய போட்டோவோட உங்க பேரு, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸோடைய அதிலேயே பதிவு பண்ணிக்கலாம். நேரடியா வாடிக்கையாளர்கள் உங்களை அழைச்சு நேரடியா உங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் நேரடி தொடர்பு இந்த ஆப் மூலியமாவும் கிடைக்கும்.
அதே மாதிரி நம்ம NMS மேட்ரிமணியில வந்து எல்லா கேஸ்ட் எல்லா மதமும் பதிவு பண்ணிக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறோம். இலவசமா பதிவு பண்ணிக்கிற மாதிரி என்னது இருக்குது. டீலர்ஸா இணையக்கூடியவர்களுக்கும் வருமான வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஜோதிடர்களை மையப்படுத்தி தான் இந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்குது. ஏன் அப்படின்னா ஜோதிடர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து அவங்களுக்கு நிலையாய் இருக்கணும், தன்னுகிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாவும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடர்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம இந்த ஆப்பை உருவாக்கி இருக்கிறோம். உங்களோட ஆதரவும் பிளஸ் யார் யாருக்கு அந்த இது தேவைப்படுது, உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அதுல இணைஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்குண்டான வழிகாட்டுதல்கள் கொடுக்கிறோம். ஐயா அவர்கள் வந்து நமது 24ஆம் தேதி ஜனவரி மாசம் வந்து நம்ம அந்த திருச்செங்கோட்டுல வந்து லான்ச் பண்ணி அதை வந்து திறப்பு விழா பண்ணி நமக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் கூறி நமக்கு சிறப்பா உரையாற்றி நமக்கு வழிநடத்தி கொடுத்தாங்க. ஏன்னா ஐயாவுடைய ஆசைகள் வந்து என்னைக்குமே நமக்கு எல்லாருக்குமே மென்மேலும் வளர்ச்சி கொடுக்கிற வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நினைச்சதை விட பல மடங்கு எல்லாரோடைய ஒத்துழைப்பும் நல்ல சிறப்பான முறையில வந்துட்டு இருக்குது. அப்ப நாம இந்த குழுவில் இருக்கக்கூடிய இப்ப இந்த ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதோ ஒரு வழியில இந்த பிரபஞ்சத்தின் வழியாக நம்ம ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்பு கடவுள் மூலியமா நம்ம ஒரு கருவி அப்படிங்கறது இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பயணிப்போம், மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா இருப்போம் அப்படிங்கிறது. நன்றி கூறுறதுக்கு நமது தேசிய துணைத் தலைவர் அவர்கள் அன்னபூர்ணி மேடம் அவர்கள் வராங்க. மேடம் நன்றி உரையினர். ஐயாவுடைய போன் நம்பர், ஐயா உங்களுடைய போன் நம்பர் அப்படின்னு சொல்லி 96 002 96 002 93 002 96 002 93 002. சூப்பர் நம்பர், சூப்பர் நம்பர். யார் அது? ஐயா உங்க நம்பர் நான் பார்த்த உடனே ஐயா எப்படி இப்படி நம்பர் எடுத்தாரு, சூப்பரா இருக்குதுன்னு நினைச்சுங்க ஐயா. 25 வருஷம் ஆச்சு இந்த நம்பர் வாங்கி, 25 வருஷம் ஆச்சு. மனசுல பதிஞ்சுக்கோம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆமா ஓகே மேடம், நன்றி சொல்லுங்க மேடம். அன்னபூர்ணி மேடம். ஓகே மேடம். தாய்க்கும் தாய் கொடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம் தெரிவித்து முதற்கண் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தேசிய தலைவி டாக்டர் MD கனகாம்பாள் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் சேலத்துல இருந்து ரேவதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எல்லாமே சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வசந்த பஞ்சமி அன்னைக்கு அதுமா நிறைய தெய்வத்தை பத்தியும் உபாசனை பத்தியும் நிறைய குறிப்புகள் கொடுத்தாரு ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க மேடம். அன்னபூர்ணி மேடம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் லைன் கட் ஆயிடுச்சு மேடம். பேசுங்க பேசுங்க. மருதமலை குருஜி ஐயா அவர்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள அனைத்து குறிப்புகளையும் பணம் வரவுக்கு தேவையான பூஜை முறைகளையும் ஆலய வழிபாடுகளையும் பரிகார முறைகளையும் முகூர்த்தங்கள் நிர்ணயம் செய்யும் முறைகளையும் முக்கியமாக பஞ்சபட்சி பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறும் வழிமுறைகளையும் மூலிகைகள் பயன்படுத்தும் முறைகளையும் மந்திர உச்சாரணங்களையும் மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் எடுத்து உரைத்தார். முடிவில் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயணித்த அனைத்து சகோதர சகோதரிகள் கேட்ட கேள்விகளுக்கும் எந்த பிரதிபலனும் பாராமல் தன் கேட்ட கேள்விகளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் ஐயா சிறப்பான முறையில் கருத்துக்களையும் எடுத்து உரைத்த ஐயா அவர்களுக்கு எங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணி நம்மளுடைய குரூப்ல எல்லாத்துலயுமே நம்ம இது பண்ணுவோம். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. மேலும் மற்றவர்களுக்கும் ஒரு இதா இருக்கும். ஐயாவோடது திரும்ப இன்னொரு நாள் அன்னைக்கு நம்மளுடைய வகுப்புகள்லயும் ஐயா சொன்னார் இல்லைங்களா,
பலன்கள் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஒன்று இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஐயாவுடைய அந்த பலன்கள் வகுப்பும் நம்ம இதுலயே விரைவில் நடக்கிறது. அதுக்குண்டான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க தொடர்ந்து எல்லாருமே தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் சிறந்தார்ந்த நன்றிகளும். ஐயா அவர்கள் இன்று முதல்ல ஆரம்பிச்சு கொடுத்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நல்ல ஒரு இதா செய்யறதுக்கு எங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுத்த ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிகள். வராகியனுடைய பரிபூர்ண கிடைச்சும் கிடைக்கணும். உங்கள் சேவை நாளும் மெருகேறட்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்க. தேங்க்யூ. கண்டிப்பா யூடியூப் சேனல்ல இதை போட முடியும்.